நமது ஊரை பற்றிய ஒரு அறிமுக உரையை வழங்க நமது ஊரைச் சேர்ந்த முன்னாள் தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியம் மாராத்தா அவர்களுடைய இளைய புதவியும் இலக்கியம் மற்றும் கலைத்துறையிலே ஆர்வமிக்க பட்டதாரி ஆசிரியர் பயிற்சி பெற்ற மா மயில்சாமி மனோன்மணி அவர்களை நமது ஊரை பற்றிய ஒரு சிறு அறிமுக உரையை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை அத்தாய் போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, போற்றி ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போது நம்ம ஊர் வந்து சின்னப்புத்தூர், ரொம்ப ரொம்ப சின்ன ஊர். நாங்கள் இந்த ஊரில் பிறந்தாங்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். அதாவது வந்து எப்படின்னா, ஒவ்வொரு வருஷம் கும்பாபிஷேகம் ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கு. எங்கள் ஊர் கும்பாபிஷேகம் வந்து 2012 போன தடவை நடந்தப்போ கல்யாணம் போன பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து வீட்டில் வந்து பத்திரிக்கை வச்சு எங்கள் ஊர் பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து உரிமையோடு சொல்கிறோம், நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கலந்துக்கணும், கல்வெட்டில் உங்கள் பேரை போடணும்னு உரிமையோடு பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணி 12 வருஷத்துக்கு அப்புறம் கட்டி கொடுத்த அத்தனை பெண்களுக்கு ஜாதி மதம் பார்க்காம 130 பெண்களுக்கு வீட்டில் போய் பத்திரிக்கை வச்சு பணம் கொடுக்குறதுக்கு வேண்டாம், நீ கோயிலில் வந்து கொடுங்க, எல்லாரும் வாங்க, வந்து ஊர் மாகாளியம்மனோட அருள் பெறுங்க, நம்ம ஊர் கோயில் சிறப்பிங்கன்னு சொல்லிட்டு அத்தனை பேர்த்தையும் அன்போடு அழைச்சி அத்தனை பேர்த்துக்கு வந்து குரூப்பில் ஜாதி மதம் பார்க்காம அத்தனை பேர்த்து பேரையும் போட்டு ஒவ்வொரு நிகழ்வையும் வந்து நிகழ்த்தி கொடுத்த என்னோட சொந்த பந்தம் நட்பு அத்தனை பேர்த்துக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததா சின்னப்புத்தூர்னா இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க எல்லாருமே. நான் வந்து எல்லாம் ரொம்ப பட்டிக்காட்டு ஊர், நாங்கள்லாம் படிக்கல, 2 பஸ் 3 பஸ் தான் போகும். நாங்கள் திருப்பூர் பள்ளி கல்லூரிக்கு போகையில் அங்கே படிக்கிறவங்கெல்லாம் கேட்பாங்க, உங்கள் ஊர் எங்கே? உடுமலைப்பேட்டை ரோடு ஜல்லிவட்டி சின்னப்புத்தூராம்பாங்க. இல்லை எங்கள் ஊர் வந்து மலை கோயில் பெரிய கோயில் இருக்குது, எங்களுக்கு இந்த கோயில் ரொம்ப பெரிய கோயில், அதனால நாங்கள் மலை கோயில் பக்கத்தில் ஊர், எங்கள் ஊரில் ரொம்ப கம்மியாக வீடு தான் இருக்குது, ஆனால் 4 வாத்தியார் இருக்காங்க, ஒரு என்ஜினியர் இருக்கார், ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் இருக்கிறாங்க, ஒரு போஸ்ட்மேன் இருக்கிறாங்க, எல்லாம் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாங்க, அதுபோக யூனிவர்சிட்டியில் எங்கள் சொந்தக்கார சித்தப்பா பெரியப்பாலாம் வேலையில் இருக்காங்க, டாக்டரேட் படித்தவங்க இருக்காங்க, பட்டதாரி 10-20 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உந்துதல் தான் இன்றைக்கி நாங்கள்லாம் வந்து எங்கள் கூட இருக்கிறவங்க பாரு. என்னோட சகோதரி சாரதா வந்து MBBS முடிச்சிருக்கா, அதே மாதிரி ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு துறையில் சைன் ஆகியிருக்காங்க, போய் வெளிநாடு வரைக்கும் போய் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் படிப்பு போகுது அப்படின்னு நிறுத்தின பசங்க இல்லாமல் அவங்கவுங்க தொழிலில் ஷைன் ஆகி இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க, நல்லபடியாக சாமி வச்சுருக்கு. அதே மாதிரி வந்து இப்போது 94 வந்து இப்போது இந்த ஸ்டேஜுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப என்னவோ ஏதோ ஒன்று, நாங்கள்லாம் வந்து ஒன்றுமே தெரியாது அப்பாவி பிள்ளைங்க பசங்கன்ட்டு இருந்தோம். 94 வந்து எங்களுக்கு ஒரு உந்துதல், அதாவது நம்ம ஊரில் வந்து எல்லா ஸ்கூல் காம்படிஷன்லலாம் வந்து ஒரு முத்துக்குமார் சொர்ணலதா இவங்கெல்லாம் வந்து எங்கிட்ட எழுதி வாங்கிட்டு போவாங்க. போயிட்டு வந்தோடனே சொல்லுவாங்க, நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஆட்டம் பாட்டு எல்லாத்துலேயும் முதலாக வருவாங்க. அப்போ நான் தான் சொன்ன 94 இந்த மாகாளியம்மன் கோயில் நோம்பி சாட்டியிருந்தாங்க. அப்போ வந்து சரி நம்மளும் வந்து இந்த ஊரில் வந்து ஏதாவது ப்ரோக்ராம் கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு பெஞ்சு போட்டு எல்லோரும் சேர்ந்து வந்து கோலாட்டம், கும்மி ஆட்டம், நாடகம் இதெல்லாம் போட்டோம். அப்போ போட்டு வந்து ரொம்ப நல்லா 2 மணி நேரம் ப்ரோக்ராம் போச்சு. 2 மணி நேரம் ப்ரோக்ராம் நல்லபடியாக போச்சு. அதை பார்த்துட்டு அந்த வருஷம் மலைக்கோயில் தேரில் வந்து போன வருஷம் உங்கள் ஊரில் பண்ணீங்களா, இந்த வருஷம் ஒரு 4 மணி நேரம் ப்ரோக்ராம் கொடுத்தானுங்க, லட்சுமி ஐயா கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னாங்க. நம்ம பசங்க யாருன்னா இந்த பேச வந்திருக்காங்கல்ல இந்த பிள்ளைங்க பசங்க, இவங்களோட அப்பா அம்மா, இவங்க தாத்தா எல்லாம். அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணுறப்போ சரி நம்மளும் தான் ஒரு
ஏதாவது ப்ரோக்ராம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலி லீவில் வெறும் ஒரு 9 நாள் கிட்டத்தட்ட ஒரு 10 கிராமத்தை சேர்ந்த குழந்தைங்கள ஒரு 100 பேர்த்து பிடிச்சி எல்லாம் பாட்டு ஒரு 10-12 பாட்டு 4 நாடகம் இந்த மாதிரி நிறைய போட்டு ஒரு 4 மணி நேரம் ப்ரோக்ராம் மலைக்கோயிலுக்கு கொடுத்தோம். அப்போ வந்து எல்லோரும் சொன்னாங்க, இந்த அளவுக்கு வந்து சின்னப்புத்தூர் பிள்ளைங்க பசங்க திறமையாக இருக்காங்களான்னு. ஆமாம், எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, எல்லாம் விளையாடுறாங்க பண்ணுறாங்க, எல்லாத்துக்குள்ளே ஒற்றுமையாக இருக்காங்கன்னு சொன்னால் அவ்வளோ பெருமைப்பட்டோம். அது அந்த அந்த ஸ்டேஜில் ஆடின பொண்ணுங்க பசங்க அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி இவ்வளோ தைரியமாக இந்த ஊரில் வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு இது பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாருமே இந்த ஊர் பெண்கள் சார்பாக நான் பெருமைப்படுறேன். இது எங்கள் ஊருன்னு சொல்கிறதுக்கு இன்னும் பெருமைப்படுறேன். அடுத்ததாக வந்து இந்த 94 இந்த மாகாளியம்மன் கோயில் சாட்டினது அடுத்தது முடிச்சுட்டு அப்புறம் எங்கள் ஊரில் வந்து அது வாத்தியார் மாமாலாம் இருந்தாங்க. சுப்பிரமணிய வாத்தியார் மாமா, பெரியகுட்டை ஐயா, இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்தாங்க. எப்படின்னாக்கா அவங்க வந்து நாடகம் போடுவாங்க, அதில் பொம்பளை வேஷம் போடுறதுக்கு ஜெகநாத் மாமனெல்லாம் கூப்பிடுவாங்க. அப்போ நாங்கள்லாம் பார்ப்போம், அவங்கள மட்டும்தான் கூப்பிட்றாங்க, நம்மளையெல்லாம் கூப்பிடலையா? ஏன்னா நாங்கள்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்கு மட்டும்தான் தெரியும், இதெல்லாம் என்னன்னே தெரியாது. ஏன்னா ஸ்டேஜை கண்டு அவ்வளோ ஒரு பயம். அப்போ தான் சரி நம்ம வெளியில் போகலாம், ஏன்னா ஸ்கூலில் பண்ணுறோம் காலேஜில் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கப்போ ஏன் நம்ம ஊரில் பண்ணக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி வந்தது. இன்றைக்கி ஒவ்வொரு பிள்ளைங்க பசங்களை வந்து தைரியமே இன்றைக்கி பேசுகிறாங்க. மாதிரி இன்றைக்கி பேசுகிற யாழினியோட அம்மா வந்து இந்த அஞ்சலி பாட்டுக்காரன்னு சின்ன பொண்ணோட அம்மா. அதே மாதிரி வந்து பிருந்தாம்பிகையோட தாத்தா வந்து எங்கே போனாலும் மைக் இருந்து பேசுவார். ஆனால் இன்றைக்கி அவர் இல்லை, மிஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து நிறையா பண்ணாங்க. இன்றைக்கி இந்த ஊரில் அவங்க இல்லை, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்லைன்னா அவர் தான் அறிமுகம் எப்போவுமே கொடுப்பார் வாத்தியார்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்ததாக வந்து இந்த ஊர் பற்றி இன்னொன்று சொல்லணுன்னாக்கா எனக்கு நிறைய ப்ளஸ் சொல்லிகிட்டே போகலாம். அடுத்தது வந்து பொதுவான ஒரு கருத்து நான் சொல்கிறது என்னன்னாக்கா, இப்போ எனக்கு ஒரு 51 வயசு ஆச்சு. நானும் ஒரு டீச்சரு பிஎட் முடிச்சுட்டேன், ஒரு டீச்சராக போனேன். அவர் கல்யாணமாகி இந்த வாழ்க்கைக்கு வந்துட்டேன். இப்போது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ இந்த நிமிஷம் நான் உணர்கிறேன். ஏன்னா இப்போ வந்திருக்காரு நடுவர், அவர் யாருன்னு எனக்கு தெரியலேன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் ராயபுரம் தான் அப்படின்னாரு. ராயபுரத்தில் யாருன்னு கேட்டதுக்கு தமிழம்மா மாராத்தாவோட பையன்னாரு. அந்த தமிழம்மா தான் எனக்கு 2 வருஷம் தமிழம்மாவாக இருந்தவங்க. எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா போகிற இடத்துல வந்து எங்கேயோ ஒரு மூலையில் நம்மளுக்கு யாரோ தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அதாவது வந்து நம்ம வந்து நேர்மையாக நம்ம எங்கே போகிறோமோ எங்கே இருக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம வாழ்க்கை எல்லாத்துக்கும் எல்லாபடியும் அமையும். அதனால் இந்த அடுத்தது வந்து ஒரு அறிமுக உரையில் ஒரு சின்ன மன வருத்தத்தோடு ஒரு சின்ன இதை எல்லாத்துக்கும் ஒரு இதாக கேட்குறேன். நான் பெற்றோர் குழந்தைகள் உறவு எப்படி இருக்குதுங்கிற ஒரு தலைப்பு கொடுத்தோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா செல்ஃபோனுங்கிறது வந்து எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. அது பயன்படுத்துறத பொறுத்து சீரழிக்கிறதா சீரமைக்கிறதாங்கிறது அவங்கவுங்க பயன்படுத்துறத பொறுத்து இருக்குது. அப்போது நம்ம வந்து பெற்றோர்கள் குழந்தைகளோட உறவு பார்த்திங்கனாக்கா இப்போது ஒரு 80% வந்து ஒரு திருப்தியே இல்லை. அதாவது எந்த ஸ்டேஜில் கேட்டால் ஒரு கை குழந்தையை வச்சுருக்கிறவங்களும் சரி, கல்யாணம் மூச்சு மக்க மருமக்கு எடுத்தவங்களும் சரி, அதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. 100ல் ஒரு 10 பேர் தான் வந்து மாமியார் மருமகளோ மாமனார் மருமகளோ அந்த மாதிரி குடும்ப உறவு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கேட்டாக்கா ஃபோனை வச்சு திருப்பி படுத்துக்கிறா, தலகாணிக்குள்ள ஒழிச்சுக்கிறான், எங்ககிட்ட எதுவுமே பேசுறதில்ல அப்படிங்கிறாங்க. அந்த ஃபோனை வைக்கிற ஒழிக்கிறாங்கிறது வந்து அது அவங்களோட பயன்பாட்டை பொறுத்து இருக்குது. அடுத்தது வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைங்கக்கிட்ட வந்து காசை கொடுத்து கையில் கொடுத்து பழக்குங்க. ஃபோனை போய் ஜிபேனெல்லாம் யூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு காசோட அருமை தெரியாது. ஒரு 500 ரூபாய்க்கு கொடுங்க, அதை கொடுத்துட்டு நீ மீதி எவ்வளோ வச்சுருக்க இந்த மாதம், உன்னோட சேமிப்பு என்ன அப்படின்னு கேட்டு பழக்குங்க. அதே மாதிரி வந்து பேரண்ட்ஸு வந்து நீங்கள் பட்ட கஷ்டத்தையும் மட்டும் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. நான் பட்ட கஷ்டத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு படு, ஞாயிற்றுக்கிழமை லீவ் தெரிய ஓட்டு, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இதை பண்ணு. நாங்களாம் அப்படித்தான் வளர்ந்தோம். தண்ணி எடுக்கிற காலையிலேயே போய் 2 கிலோமீட்டர் நடந்து செமந்தோம், சைக்கிளில் செமந்தோம், தோட்டத்தை வேலை செய்கிற காலையிலேயே செஞ்சோம். அந்த கஷ்டப்பட்டங்க எடுத்து இன்றைக்கி பேரண்ட்ஸுக்கு செலவு பண்ண வைக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி அதையெல்லாம் சொன்னால் அது உங்கள் காலம், இது எங்கள் காலம்பாங்க. காலம் ஒரே மாதிரி தான் எல்லாத்துக்கும் போகுது, தலைமுறை இடைவெளி மாறுது. அப்போது தலைமுறை இடைவெளிக்கு தகுந்த மாதிரி வந்து நம்மளும் பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் பக்குவமாக சொல்லி புரிய வைக்கணும். நீங்கள் வந்து இதை செலவு பண்ணுங்க கண்ணு வேண்டான்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜஸ்ட்டு 100, ஜஸ்ட்டு 500 அப்படிம்பாங்க. அப்போ ஜஸ்ட்டுங்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த 100 ரூபா தெரியாது. காட்டுக்குள்ளே போய் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சு அந்த 300 ரூபா வந்தால் தான் அந்த வெயிலோட அருமை தெரியும். அதனால் யாராக இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கஷ்டத்தை சொல்லி வளர்த்துங்க. தயவு செய்து என் பிள்ளை இது சாப்பிட மாட்டா, அது சாப்பிட மாட்டா, இப்படித்தான் இருப்பா, இந்த கட்டில் தான் படுப்பா, இந்த மெத்தையில் தான் படுப்பானாலும் வளர்த்தாதீங்க. கட்டாந்தரையிலையும் படுத்து பழக்குங்க. என் பிள்ளை ஒரே வார்த்தை சொல்லுவா, எங்கள் மேம் சொன்னாங்கம்மா
பொட்டை பிள்ளைங்கன்னா எருமைச்சாணி வளர்த்து தெரியணும், ஏரோப்ளானு ஓட்ட தெரியணும் அப்படின்னு. அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் கற்றுக்குங்க. கற்று முடிச்சுட்டு அடுத்தது பாருங்கள். அப்போ வந்து நம்ம எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, போனாக்க ஒரு கார் ஓட்டினா போய் தப்புன்னு சொன்னால் நீ ஓட்டிப்பார் உனக்கு அருமை தெரியும் அப்படிம்பாங்க. ஏன் பொம்பளைங்க ஓட்ட மாட்டாங்களா? ஓட்ட தெரியாதா? அதனால் எந்த வேலையாக இருந்தாலுமே ஆணுக்கு பெண் சரி நிகர்தா. ஆனால் இதே வந்து குழந்தை பெற்றுக்கிறவங்க பெண் தான். அதே பெண்ணானது நீ குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வருது. அதனால் பெண்கள் வந்து மாமியார் மாமனார்கிட்ட வர்ற மருமகள்கிட்ட ஒரு மகளாக நடந்துக்குங்க. அதே மாதிரி ஒரு மருமக பொண்ணு வந்து மாமியாரை மகளாக ஏற்றுக்குங்க. எல்லோரும் குடும்ப உறவு எல்லாம் நல்லா இருக்கும். அவ்வளோதாங்களா? சரி, அனைவருக்கும் இந்த ஊர் சார்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பேச வாய்ப்பளித்ததுக்கு. சிறப்பானதொரு அறிமுறை வழங்கிய மனோன்மணி மயில்சாமி அவர்களுக்கு நமது ஊர் அனைத்து பொதுமக்களின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய நிகழ்வினை துவக்கி வைக்க நமது ஊர் தலைவர் அரிமாமு சின்னமுத்து ஐயா அவர்களையும், மலைக்கோவில் தலைவர் சின்னசாமி அப்பா அவர்களையும் மற்றும் ஊர் பெரியவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய வாழ்வியல் சூழ்நிலையில் செல்போன் பயன்பாடு மக்களை பெரிதும் சீரமைக்கிறதா, சீரழிக்கிறதா? ஒரு மிகச் சிறப்பான ஒரு அறிமுக பட்டிமன்றம். இந்த பட்டிமன்ற நிகழ்விற்கு நடுவராக பொறுப்பேற்று நமது ஊர் மக்களுக்கும் இந்த அறிவியல் பயன்பாட்டின் அற்புதமான செல்போன் பயன்படுத்துவோர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணமாக ஒரு தலைப்பினை ஏற்படுத்தி கொடுத்து அந்த தலைப்பிலே இன்றைய நிகழ்வை நடத்த இருக்கின்ற நமது நடுவர் முத்தமிழ் முரசு திருப்பூர் நா. செந்தில் அவர்களை மேடை கலைக்கின்றோம். உங்களது பரத்த கலவொலிகளுக்கிடையே, அதாவது இந்த கைதட்டல் வந்து கடைசி வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய பேச்சாளர்களையும் பேச்சு இருக்கும். நமது நடுவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். அவர் முத்தமிழ் முரசு ரஜினி செந்தில் அப்படிங்கிறது வந்து அவர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக கலை மற்றும் இலக்கிய துறையில வந்து தொடர்ந்து பயணித்துட்டு இருக்கார். முத்தமிழ் அப்படின்னா இயல், இசை, நாடகம், இயல்லாம் இந்த கலை, பேச்சு, இதில் சிறப்பான கிட்டத்தட்ட ஒரு 1000 மேடைகளுக்கு மேலே பங்கெடுத்திருக்காரு. அதே மாதிரி இசை, ஒரு இன்னிசை குழு நடத்தி வருகின்றார். அந்த இன்னிசை குழுவின் வாயிலாக பல்வேறு இசை கச்சேரிகளை நடத்தி இருக்கின்றார். அதில் பார்க்குறக்கு அந்த இசையில் இருக்கிறப்போ கிட்டத்தட்ட அவர் ஒரு ரஜினி மாதிரி தோட்டத்தில் இருக்கிறங்காட்டி அவருக்கு ரஜினி செந்தில் அப்படிங்கிற சொல்லி ஒரு பட்டத்தை ரசிகர்கள் வழங்கியிருக்காங்க. நாடகம் அவ்வளோதான, ரஜினி ரஜினி சொல்லி எவ்வளோதான் கைதட்டலாம். நாடகம், நாடகத்துறையில் திரைப்படம், குறும்படங்கள் இதிலெல்லாம் வந்து அவர் இயற்கையிருக்கார், இசையமைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க நடுவர் முத்தமிழ் முரசு திருப்பூர் நா. ரஜினி செந்தில் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்த பெருமகிழ்ச்சியோடு இந்த நிகழ்விலே பங்கெடுத்து பேச இருக்கின்ற பேச்சாளர்கள் சீரமைக்கிறது என்ற தலைப்பில் பேச இருக்கின்ற செல்வி கலையரசி பிருந்தாம்பிகை ஆர்ஜே அவர்களை மேடை கலைக்கின்றோம். அதே போல சீரமைக்கிறது என்ற தலைப்பில் பேச இருக்கின்ற மங்களம் மகேஷ்குமார், சிறப்பான ஒரு அடைமொழி, அவர் மங்களத்தோடு நிற்க மாட்டார், இன்னும் பல இடங்களுக்கு பயணிப்பார். மங்களம் மகேஷ்குமார் அவர்களை மேடை கலைக்கின்றோம். சுகுணா லலித்குமார் எம்எஸ்சி பிஎட் அவர்களை மேடை கலைக்கின்றோம். நமது ஊரினுடைய பேத்தி கலைச்சுடர் யாழினி அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அதே போல சீரழிக்கிறது அப்படிங்கிற தலைப்பில்
நான் உங்கள் முனைவர் மு முத்துக்குமார் பேச இருக்கின்ற. அவ்வளோதானா? மகிழ்ச்சி. அதுபோல சீரழிக்கிறது என்ற தலைப்பில் கொங்கு தமிழச்சி தமிழரசி அவர்களை மேடை கலைக்கின்றோம். அதாவது வழக்காடு மன்றம் மட்டுமல்ல, வாதாடு மன்றத்திலும் மக்களுடைய ஒரு வாழ்க்கைக்காக நான் போராடுவேன் அப்படிங்கிற போராட்டக்கள நாயகர் நமது சீரழிக்கிறது அப்படிங்கிற தலைப்பில் பேசுறதுக்கு வழக்கறிஞர் நவீன்குமார் அவர்களை அன்போடு மேலே கலைக்கின்றோம். அதே போல் அதெல்லாம் இன்னும் நல்லா சொல்லுவார் நடுவர், நிறையா பேச இருக்கார். அதனால் அவருக்கு உண்டானவர் தான் சொல்லி நமது ஊரினுடைய பேத்தி கலைப்புயல் நேத்ரா அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். இப்பொழுது இந்த நிகழ்வினை துவக்கி வைத்து வாழ்த்துறை வழங்கி நமது ஊர் தலைவர் மற்றும் மலைக்கோயில் தவறு அவர்கள் சால்வை அணிவித்து இந்த நிகழ்வினை துவக்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களுக்கு உங்களது பரத்த கலவுகளுக்கிடையே நினைவு பரிசையும் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. உங்கள் எல்லாத்துக்கும் அன்பான வணக்கம். நிறையா பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, அதனால் பேசினாலும் கஷ்டமாக இருக்குது எல்லாத்துக்கு. இந்த செல்ஃபோனை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்கிற கேளுங்க.
ஒரு ஆஸ்பத்திரியில் பிரசவத்துக்காக ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போயிருந்தாங்களாம். அங்கே ரொம்ப நேரமாக பிரசவமே ஆகலையா. டாக்டருக்கெல்லாம் கேட்டாங்களா என்னடா அப்படின்னு சொல்லி. அந்த குழந்தை சொல்லிச்சா, நான் செல்ஃபோன் பார்த்துட்ருக்கிறேன், அப்புறம் பிறந்துக்கிறேன்னு சொல்லிச்சாமா. அந்த அளவுக்கு உலகத்தில் செல்ஃபோனுடைய நிலைமை மாறி இருக்குது பார்த்துக்குங்களேன். அதனால் ஒன்றே ஒன்று, எல்லாருமே விடியும் முன் எந்திரிங்க, அது ரொம்ப நல்லது. விடியுமுன் எழுந்தவனை வென்றவர் கிடையாது, விடியவன் தூங்கியவன் வென்றது கிடையாது. அதனால் எல்லாருமே சிறப்பாக இந்த பட்டிமன்றத்தை ரசித்து நம்ம பசங்களுக்கெல்லாம் ஊக்கத்தை கொடுத்து அவங்க மீண்டும் எல்லாம் கூப்பிடணும். எங்கள் ஊருக்கு வாங்கன்னு கூப்பிடுற அளவுக்கு அவங்கள சிறப்பாக இருந்து இந்த கூட்டம் குறையாமல் எல்லாரும் வாழ்த்தணும்னு சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன். வணக்கம். ஹலோ செக். வாழ்த்துறை வழங்கிய ஊர் தலைவர் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தோன்றிக் கொண்டு அந்த மாதிரி இருக்கணும். தற்பொழுது சிறப்பு பட்டிமன்றமானது துவங்க இருக்கின்றது. நடுவர் அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு உங்களுடைய அனைவரின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. கரவொலியெல்லாம் பத்தாதுங்க, நடுவர் பேசுறதுக்கு முன்னாடி இப்படி இருந்த எப்படி. பிறப்பை தந்த பிதாவையும் கருப்பை தந்த அன்னையையும் ஆற்றலை தந்த இறைவனையும் அத்தனையும் தந்து கொண்டிருக்கிற இறைவனையும் ஆதரவை தந்து கொண்டிருக்கும் உங்களையும் வணங்கி ஒரு அற்புதமான பட்டிமன்ற நிகழ்ச்சி நம்முடைய சின்னப்புத்தூர் அற்புதமான அழகான கிராமத்தில். எந்த நிகழ்ச்சிக்காக இந்த பட்டிமன்றம் என்று சொன்னால், நம்முடைய கும்பாபிஷேக பெருவிழா நாளை காலை நம்முடைய சின்னப்புத்தூரிலே எழுந்தள்ளியுள்ள வளம்புரி சித்தி விநாயகர், மாகாளியம்மன், பிரசன்ன வெங்கடேச பெருமாள், கன்னிமார் சாமி கோவில் கும்பாபிஷேக விழாவிற்காக அற்புதமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இந்த அற்புதமான பட்டிமன்றம் ஒரு அழகான கிராமம் மங்களம் என்கிற இந்த அழகான ஊருக்கு அருகாமையில் இருக்கிற இந்த சின்னப்புத்தூர், இந்த ஊருக்கென்று ஒரு வரலாறை நம்முடைய அன்பு சகோதரி மனோன்மணி மயில்சாமி சொல்லிவிட்டு சென்றிருக்கார்கள். இந்த ஊரை பற்றி அவர்கள் சொல்லுவதற்கு முன்னால் நாமும் கொஞ்சம் இந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கலாமேன்ட்டு ஒரு 10 நாளாக இந்த பக்கம் வந்துட்டு போனான். இந்த பக்கம் 10 நாளாக வந்துட்டு போனதுக்கு பிறகு தான் தெரியுது, நான் வேண்டாம் திருப்பூரில் குடியிருக்கிறோம், இங்கேயே வந்து குடியிருக்கலாமேன்னு சொல்கிற மாதிரி ஒரு அழகான ஊரை திருப்பூரில் இருக்க முடியலைங்க. சத்தியமாக ராயபுரத்தில் கட்டி கொடுத்த எங்கள் அக்கா மனோன்மணி இங்கே வந்து ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு வந்தேன். எங்கள் அக்கா தங்கச்சி பார்த்தேன், அண்ணன் தம்பி பார்த்தேன், மச்சானை பார்த்தேன், உரம்பரை கலைச்சிருக்கிறாங்க. நாங்கள் வந்து சந்தோஷமாக இந்த மேடையில் வரவேற்பு சொன்னாங்க. பார்த்தீங்களா, ரொம்ப நன்றி சகோதரி, ரொம்ப நல்லா கை தட்டுங்க. ஏன்னா கை தட்டினின்னு வச்சுக்க, ஒரு நல்ல ரகசியம் சொல்கிறேன், நல்லா கை தட்டினா, இது பொம்பளைக்கு மட்டும், ஆம்பளைகளுக்கு இல்லை, பொம்பளைகளுக்கு மட்டும் இந்த ரகசியத்தை சொல்கிறேன், நல்லா கை தட்டுற பொம்பளைகளுக்கு முடி நிறைய முளைக்கும். சிரிக்கிறீங்க, நிஜமா நல்லா கை தட்டின பொம்பளை, ஆம்பளை தட்டிடாதீங்க தயவுசெய்து. ஆம்பளை தட்டிங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன், கையில் முடி முளைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஆம்பளை தட்டிடாதீங்க, பொம்பளை மட்டும் தட்டிங்கன்னா முடி நிறையா முளைக்கி. இது அமெரிக்கா விஞ்ஞானி ரஜினி செந்தில் கண்டுபிடிச்சது. நம்ப மாட்டீங்களே, சத்தியமாக நம்ப மாட்டீங்களே. கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. என்ன காரணம்னா, இந்த இடத்துக்கு கை தட்டுறதுக்கான சிறப்பு, நான் ஒரு 1000 மேடையில் இசை நிகழ்ச்சி, 1000 மேடையில் பொதுக்கூட்ட மேடைகள், மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படின்லாம் போயிருக்கிறேன். ஆனால் பட்டிமன்ற நிகழ்ச்சியில் எங்களோட பேசி வருகிற வாதிட வர அறிஞர் பெருமக்கள் எல்லாம் படித்தவர்கள், மெத்த படித்த மேதாவிகள், பட்டதாரிகள், பல மேடைகள் கண்டவர்கள், பட்டிமன்றத்தில் ஜெகஜாலம் புரிந்தவர்கள். ஆனால் இந்த மேடைக்கு ஒரு அழகு என்ன சொன்னால், இந்த பட்டிமன்றத்தில் நாங்கள் ஒரு ஆளை கூப்பிட்டோம், விஜய் டிவி புகழ் கூப்பிடுங்கன்ட்டாங்க, பேசிட்டோம், அவர் வர்றேன்ட்டார். 30ஆம் தேதி சென்னைக்கு போகணும், 29ஆம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு அதுக்கப்புறம் போகிறேன்னு சொன்னாங்க. சரி வந்துடுவார் அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் இவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கும்போது தலைவர் வந்தார். ஏனுங்க அவருக்கு எவ்வளோங்க தொகை? அவர் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டார். எனக்கு இவங்க அதிகமாக கேட்ட மாதிரி தெரிஞ்சுது. அந்த பட்டிமன்றம் இப்போ நான் செய்கிற வேலைக்கு அவர் விஜய் டிவிலேருந்து வர்றதுனால அவருக்கு ஒரு தொகை கொடுக்கலான்னு பேசி முடிவு பண்ணி இவ்வளோ கொடுக்கலான்னு பேசணும். அவர் கம்மியாக கேட்டார், இவங்களுக்கு அது அதிகமாக பட்டுருச்சு.
2.5 லட்சம் தான் கேட்டார். 2.5 லட்சம் தான் கேட்டார். தலைவர் சொல்லிட்டார், கும்பாபிஷேகமே 1.25 லட்சத்தில் முடிச்சிட்டோம், இவனுக்கு எதுக்கு 2.5 லட்சம் அப்படின்னார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி வேற ஒருத்தர் கூப்பிடலாம் அப்படின்னா அந்த அம்மா அதை விட பிரச்சனை இல்லை, 2.25 லட்சமெல்லாம் கேட்கவே இல்லை, வீட்டு பத்திரம் இருந்தால் கொடுங்க, டாக்குமெண்ட் இருந்தால் கொடுங்கன்னு கேட்குது, பணமெல்லாம் கேட்கவே இல்லை இந்த அம்மா. அப்போ முடிவு பண்ணார் தலைவர், ஒரே ஒரு விஷயம் சொன்னார், எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தா, ஏனுங்க நீங்கள் ஒரு ஆணியும் பிடுங்காதீங்க அப்படின்னார். அவருக்கு ஃபோன் பண்ணுறது, இவருக்கு பிடுங்காதீங்க, யாருக்கு ஆணியே பிடுங்காதீங்கன்னு. ஏனுங்க என்ன பிடுங்குற ஆணி பூரா நீங்களே வந்து பிடிக்கிட்டு போட்டு போங்க அப்படின்னார். அப்படித்தான் நான் நடுவரான கதை இந்த நிகழ்ச்சிக்கு. பல மேடைகளில் பேசினாலும், பல அறிஞர்களை பற்றி பேசினாலும், அறிஞர்களை வைத்து கொண்டு பேசினாலும், இந்த மேடைக்கு அழகு பேச்சாளர்கள் எங்கேருந்து வெளியூர்லேருந்து வரல, ஜப்பான்லேருந்து ஜாகிஸ்தானில் கூப்பிட்டுவாங்க, அமெரிக்காவிலேருந்து அம்ஜத் கானை கூட்டிகிட்டு வாங்க, அப்படியெல்லாம் இல்லை. சின்ன புத்தூரிலே கருவாகி உருவாகி இந்த மண்ணிலே பிறந்த பிள்ளைகள் இங்கே மேடையில் பேச வந்திருக்கிறாங்க. பாருங்க எப்படி கைதட்டு. எங்கள் அக்கா மாரு, மாமன் மச்சினே, சித்தப்ப சீராடிட்டு போனது எல்லாம் இங்கே வந்திருக்குது. இப்போ சீராடிட்டு போனதுன்னா சீரை வாங்கி கொண்டு போனது, சீராடிட்டு போனது தப்பாக பேசுகிறீங்க, அப்படி அல்ல. சீரை வாங்கி கொண்டு போன எங்கள் அக்கா, என் தங்கச்சி எல்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வந்தவங்களுக்கெல்லாம் முதல்ல ஒரு வணக்கத்தை வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த பிள்ளைங்க முதல் அன்னைக்கு தான் பேசும்போது பார்த்தா சரி இதெல்லாம் களிமண்ணுகளாக இருக்க மாட்டிருக்குது, களிமண்ணாக இருக்கிறது எப்படி பிடிக்கிறது ஈஸி, டக்குன்னு பிடிச்சலாம் பார்த்தா பூரா காங்கிரீட்டாக இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதே இல்லை. சீரழிக்குதுன்னு கேட்டால் நாங்கள் பேசுகிறத நீங்கள் கேளுங்க, தயவுசெய்து எங்களை சீரழிக்காதீங்க அப்படிங்கிறார். யார்? மகேஷ். நான் இவர் முனைவர்னு பார்த்தோன்னு சொன்னேன், முத்துக்குமார் வந்தங்காட்டி முனைவர் முத்துக்குமார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் உண்மையாலுமே அவர் முனைவர், டாக்டரேட் படிச்சிருக்கார். அப்போ தான் இந்த ஊருக்கு என்ன அடையாளம்னு பார்க்கும்போது பார்த்தா ஊர் தான் சின்ன புத்தூர், பேர் தான் சின்ன புத்தூர், மங்களத்துக்கு பக்கத்தில் இவ்வளோ அருமையான ஊர் அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்ததுல இந்த மங்களத்தை போல ஒரு மகத்தான ஊர் உலகத்திலே இல்லை என்று சொல்லுவேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? வள்ளுவர் சொல்லுகிறார், வள்ளுவனே சொல்றார், மங்களம் என்ப மனை சாட்சி மற்ற அதன் நன்னலம் நல்ல மக்கட்பேறு அப்படிங்கிறார். மங்களம்ங்கிற வார்த்தை திருக்குறள் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனோன்மைக்கா சொன்ன மாதிரி திருக்குறளில் அதுக்கு அர்த்தம் சொல்றார் வள்ளுவர். என்ன சொல்றாரு? இல் வாழ்க்கைக்கு மங்களம் தருவது மனைவியின் நல்ல பணியே, அதற்கு அணிகலனாக இருப்பது அவர்கள் பெற்கிற நல்ல பிள்ளைகள் அப்படிங்கிறாங்க. வள்ளுவரே சொல்லியிருக்காருக்கா, நீங்கள் பயப்படாதீங்க, பிள்ளைக்கு அப்பா அம்மாவுக்கு நல்ல உறவு இருக்குது. இந்த மண்ணில் பிறந்து ஏதாவது பிள்ளை தப்பு பண்ணிடுமா? சின்ன புத்தூரில் பிறந்து ஏனுங்க இந்த ஊருக்கான அடையாளம் பார்த்தீங்களா? பக்கத்தில் காஞ்சிமா நதி, அந்த பக்கம் கௌசிகா நதி, இந்த பக்கம் அழகான மலை கோயில், அற்புதமான சாமலாபுரம் குளம், இந்த பக்கம் ஒரு அருமையான குளம், அந்த பக்கம் அக்ரஹார அந்தணர்கள் குடியிருப்பு, இப்படி எல்லாம் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் சின்ன புத்தூர். அப்படின்னா நான் ஏதோ சின்ன ஊருன்னு நினைச்சேன். சின்ன புத்தூரில் சின்னமாக வாழ்ந்த அடையாளமாக வாழ்ந்த ஊர் இந்த சின்ன புத்தூர். என்ன அடையாளம் பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் அந்த காலத்தில் பனியன் கம்பெனி உருவாகாததுக்கு முன்னால் பிரதான தொழில் பாத்திர தொழில். அனுப்பிரவாளையத்தில் பூரா பாத்திரம் தான் தயாரிச்சிருந்தாங்க. அத்தனை பாத்திரம் தயாரித்த அந்த ஊரில் பிரதான தொழில் பனியன் அல்ல, விவசாயம், அதுக்கப்புறம் பாத்திர தொழில். பனியன் இங்கேருந்து கூட புலம்பெயர்ந்து வந்தவங்கெல்லாம், அப்படியே தோட்டங்காட்டில் இருந்தவங்கெல்லாம், பையனை அப்பா அம்மாவை நாம் படித்தாச்சு, நாம் எங்கே படித்தா கிழிக்க போகிறோம், தோட்டத்தில் கழனி வெட்டிகிட்டு இருந்தோம், காய் பறிச்சுட்டு இருந்தோம், பையனாவது படிக்கணும்னு போனால் அவனை 7வது வரைக்கும் மேலே படிக்க முடியல நெஞ்சப்பா ஸ்கூலில் போய், அதுக்கப்புறம் என்றாலும் பார்த்தா அப்படியே பனியன் கம்பெனிக்கு தாட்டி விட்டு அவர் கம்பெனி வச்சு இன்றைக்கி பெரிய ஆள் ஆனவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. அப்படி நிறையா பேர் ஆனவங்க மத்தியில் இந்த சின்ன புதூரில் உள்ளே பூந்தா ஒரு பக்கம் பார்த்தா பூரா டாக்டருங்கிறாங்க, இன்ஜினியருங்கிறாங்க, வக்கீலுங்கிறாங்க, இல்லாத ஆளே இல்லை, பூரா படித்த ஆளாக இருக்கிறான். பூரா படிச்சு நான் முனைவர்னு சும்மா நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா எம்ஏ, எம்பில், எம்ஹெச், பிஹெச்டி முடிச்சிருக்கார், டாக்டரேட் முடிச்சிருக்கார். அது எப்படி முடிச்சாருன்னு மகேஷ் கேட்டதுக்கப்புறம் தான் சொன்னார். அதை நான் அப்புறம் சொல்கிறேன், மேடையில் சொல்கிறேங்கன்ட்டார். இவர் எப்படி அதெல்லாம் முடித்தார் அப்படிங்கிறத மகேஷ் சொல்கிறேன்ட்டார். அப்போ நமக்கு இந்த ஊரை பொறுத்தன ஒரு புரிதல் வந்துருச்சு. ஓ ரைட்டு, இந்த ஊரில் பூரா படித்தவங்க நிறையா இருக்கிறாங்க, நான் நிறையா படிக்கலைங்க. எங்கள் அம்மா நான் படித்தாங்கன்னு சொன்னாங்க. எங்கள் குடும்பத்தில் 9 டாக்டரு, 3 டீச்சர், எங்கள் அம்மா ஒரு HM, எங்கள் அக்கா எனக்கு மூத்த அக்கா HM இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து மனோன்மையாக்கிட்ட படித்தவங்க, எங்கள் அம்மாட்ட படித்தவங்க. அப்போ நீ என்னடா படித்தேன்னு கேட்பீங்க. நான் படித்தது சொன்னால் நீங்கள் இது பண்ணுவீங்க. நான் படித்தது யாருக்குமே தெரியாது, அந்த படிப்பு எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியாது. நான் படித்தது ECF,
இசிஎஃப் படிச்சிருக்கிறேன். முனைவர் சொல்லுங்கள். இசிஎஃப்னா புதுசாக இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கே டவுட்டாக இருக்குது. அப்புறம் இவன் என்ன படித்து கிழிச்சிருப்பான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம். அந்த அக்கா சொல்லுது, இவன் கதையை விட்டுட்டுருக்கிறான், இவன் ஒன்றுமே படிக்கலையாட்டிருக்குது, சும்மா பில்டப் பண்ணிவிட்டு. அந்த அக்கா சொல்லுது, ஆமாண்டி நான் சொன்னேன்ல, பார்க்குறப்பவே இந்த ஜிப்பா போட்டு வர போகிற இப்படி தான் இருப்பேன் அப்படிங்குது அந்த அக்கா. அக்கா நான் ஜிப்பா போட்டு வரல, மஞ்சள் சட்டை போட்டிருந்தேன். இவங்க 2 பேர் மஞ்சள் சட்டை போட்டங்காட்டி நாம் கொஞ்சம் நடுவர் கொஞ்சம் நடுநாயகமாக பார்த்தா லட்சணமாக தெரியும். லட்சணமாக தெரியும்னு அந்த அக்கா முறைக்குது. இவன் எங்கே லட்சணமாக இருக்கிறா? லட்சணமாக இருக்கிறேன்னு லட்சணமாக இருக்கிறவன்னு சொன்னால் பரவாயில்ல. இவர் வேறு ரஜினி பில்டப் பேர் பண்ணி விட்டார் முனைவர் வேறு. நீங்கள் அப்படியெல்லாம் இதுக்கு பயப்படாதீங்க. ஏன்னா எங்கள் நிறைய பேர் நம்ம சொந்தக்காரங்க நிறையா வந்திருக்காங்க. எங்கள் ஓடக்காட்டிலேருந்து எங்கள் தம்பி வந்திருக்காருங்க. தம்பி புள்ள சுருதி எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. இங்கெல்லாம் உரம்பரைக்கு தான். அதனால் நான் பொய்யை பேசிட்டு எங்கேயும் போக முடியாது, தப்பான தீர்ப்பு சொல்லிட்டும் போக முடியாது. நல்ல இடத்துல மைக் செட் நல்லா இருக்குதுங்கண்ணா. அவங்க பேருங்கண்ணா திண்டுக்கல்லுங்களா? பாருங்கள், திண்டுக்கல் இந்த மைக் செட்டுக்கு நல்லா கை தட்டுங்க, ஒரு கை தட்டுங்க. என்னென்னா பேச்சுலருக்கு மனைவி அமைவதும் பேச்சாளருக்கு மைக் அமைவது ரொம்ப கஷ்டம். பேச்சுலருக்கு மனைவி நீங்கள் கம்முனு தலைவா, நீங்கள் எல்லாம் பல வேலை பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கிறீங்க. இவர் சும்மா பார்த்தா தான் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்காருங்க. பார்த்தீங்களா, இப்போ எங்களுக்கெல்லாம் சால்வை போட்டாங்க பாருங்கள், எங்களுக்கெல்லாம் சால்வை போட்டாங்க, யாரும் கைதட்டல. இவர் சால்வை போட்டு சீல்டு கொடுக்கும்போது எல்லாரும் கைதட்டுறாங்க. பார்த்தா ஒரு 50 பேர்த்து கூட்டிகிட்டு வந்துட்டார். வரும்போதே என் பேர் சொல்லும்போது மட்டும் கைதட்டுன்ட்டார். அது இந்த புழு வேட்டிக்காரர் சாமி வேட்டி கட்டி அவர் ஸ்பெஷல் கைதட்டு கட்டுறாரு. முன்னாள் வரிசையில் உட்காந்து நான் கைதட்டுறாரு. இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்க. நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாவே நமக்கு சந்தோஷமாக இருக்குது. என்ன காரணம்னா, சின்னப்புத்தூருங்கிற ஊரில் தலைவர் பேர் சின்னமுத்து. எப்படிங்க அழகாக இருக்குது பாருங்க. மேட்ச் ஆகணுங்க. பேருக்கும் சில பேர்த்துக்கு அவன் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இருக்காது. சுந்தரமூர்த்தின்னு வச்சுருப்பான், இல்லாட்டி அழகு சுந்தரம்னு வச்சுருப்பான். அழகு சுந்தரம்னா அழகுக்கே அழகானவன்னு அர்த்தம். அவனை மூஞ்சி பார்க்கவே முடியாது, கண்ணிலேயே பார்க்க முடியாது அவனை. அவனுக்கு பேர் அழகு சுந்தரம்னு பேர் வச்சுருப்பான். இன்னொருத்த பேர் வச்சுருப்பான் சகாயராஜ்னு வச்சுருப்பான். சல்லி காசு அவனுக்கு கொடுக்க மாட்டான். சகாயம் பண்ணால் தான் நான் பேர் வைக்கணும். சகாயராஜ்னு வச்சா 10 காசு அவனுக்கு கொடுக்க மாட்டான். அப்போது யோசிச்சு பாரு, பேருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கண்ணா. பேருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கணும். சின்னப்புத்தூர் ஊரில் தலைவர் சின்னமுத்து, கோயில் தலைவர் சின்னசாமி. எப்படிங்க இவங்க 2 பேர் தான் இந்த நிகழ்ச்சியே துவக்கி வைத்திருக்காங்க. நல்லா கை தட்டுங்க. கை தட்டினீங்கன்னா தான் தலையில் முடி முளைக்கும். ஆமாம், சரி, ரொம்ப நேரம் பேசி இந்த டைம் ஆகிட்டே இருக்குது. நிறையா செய்திகள் நிறையா இருக்குது. அதாவது தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்பாக எங்களை வழிநடத்துவதற்காக உற்சாகப்படுத்திய மரியாதைக்குரிய ஊர் தலைவர் ஐயா சின்னமுத்து அவர்களுக்கு குழுவின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் எங்களுக்கெல்லாம் பெருமைப்படுத்தி சென்றிருக்கிற மரியாதைக்குரிய ஐயா சின்னசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு முழு காரணமாகவும் முத்தாய்ப்பாகவும் பட்டிமன்ற நிகழ்ச்சியிலே எங்கள் பிள்ளைங்க தான் பேசணும், எங்கள் பிள்ளைங்க தான் இந்த மேடையில் இருக்கணும்னு சொல்லி என்னை அறிவுறுத்தி அழைத்து வந்த எனது மரியாதைக்குரிய திருப்பூர் மாநகராட்சியினுடைய பணியாளர் கதிரவன் அண்ணன் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை வழிமொழிந்து நான் யார், என்ன விவரம், எந்த ஊர், எந்த ஏரியான்னு தெரியாமல் நீங்கள் வாங்க நடத்தி கொடுங்க, நல்லா பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நான் 1000 மேடையில் பேசியிருக்கிறேன், 1000 மேடையில் பார்த்துருக்கலாம். இருந்தாலும் என்னை யாருன்னே தெரியாத ஒரு இடத்துல கூப்பிட்டு இங்கே அழகு பார்த்து அமர வைத்த மரியாதைக்குரிய முனைவர் முத்துக்குமார் அவர்களுக்கும், அவர் வீட்டுக்கு சீருக்கு போயிருந்தேன், கந்தசாமி கல்யாண மண்டபத்துக்கு. அட்டகாசமாக இருந்தது பிரியாணி. எத்தனை பேர் போனீங்க? எத்தனை பேர் போனீங்க? கை தூக்குங்க. சாப்பிட்டது கை தூக்குங்க, கஷ்டப்படாதீங்க. வெக்கப்படாமல் இருக்கிற ஒரே விஷயம் சோத்துக்கு மட்டும்தான். வெக்கப்படவே கூடாதுங்க. சோத்துக்கும் சுகத்துக்கும் வெக்கப்பட்டிங்கன்னா வாழ்க்கை கிடைக்காது. நம்மளாம் அந்த காலத்தில் தளவாழை இலை போட்டு 5 விதமான சாப்பாடை வச்சு 10 விதமான பொரியலை வச்சு ஸ்வீட்டை வச்சு பாயாசத்தை வச்சா தான் நம்ம சோறே திம்போம். இன்றைக்கி அப்படியா? பஃபே, ஃபாரின் கலாச்சாரம். பிச்சைக்காரனாலும் தட்டை கையில் வச்சு என்றைக்காவது கேவலப்பட்டிருக்கிறோமா? தட்டை கையில் கொடுத்துட்டுமே லைனில் நிற்கிறோமே, நாம் எதுக்காக சோத்துக்காக கஷ்டப்பட்டுருக்கிறோமா? எனக்கு முதல்ல கொடுங்கன்னு போய் முன்னால் நீட்டுரும். அப்போது வெக்கப்படவே கூடாது. கல்யாணம் பாரு, சீரோட்டில் சாப்பிட்டேன், பிரியாணி அட்டகாசமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. 2 தடவை வாங்கி சாப்பிட்டேன். பக்கத்தில் இருக்கார் சங்கடமாக பார்த்தார், எந்திரிச்சு வந்துட்டேன். கேவலப்பட்டு இல்லை, இலையை எடுத்துட்டு அந்த பக்கம் வந்துட்டேன்.
கேவலப்பட்டு நீ தப்பா இலையை சுருட்டிட்டு அந்த பக்கம் போய் தனியாக தின்ட்டு வந்தேன். இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சி அந்த பாப்பாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதுவும் பெரிய கல்வியாளராக வர வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். இப்போது பட்டிமன்றத்துக்குள்ளே போகிறோம். பட்டிமன்றத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த தலைப்பு அக்கா கேட்டாங்க, பல தலைப்புகள் வைத்திருக்கலாம். என்ன தலைப்பு வைத்திருக்கலாம்? அன்பில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா, பொருளாதாரத்தை பாதுகாத்து குடும்பத்தின் மேம்பாட்டிற்காக உழைப்பவர்கள் பெற்றோர்களா சிறியவர்களா, இல்லை சேமிப்பில் முக்கியமானவர்கள் ஆண்களா பெண்களா பேசலாம். ஆனால் இங்கே எல்லோரும் சரிசமமாக அமர்ந்திருக்கிறனால எல்லோர் கையிலும் செல்ஃபோன் இருக்குது. செல்ஃபோன் இல்லாத மனுஷனே கிடையாது. பல்லு போனவனு கூட பார்த்துடலாம், செல்லு போனவனு பார்க்கவே முடியாது. வாழ்க்கையில் செல் என்பது 6வது விரலாக 3வது கையாக உருவாகிவிட்டது இந்த காலத்தில். செல் இல்லைன்னா காலையில் பதட்டப்படுறான். காலையில் கட்டில் படுத்துருக்கிறான், காலையில் நேரமாக எழுந்திரிக்கும் போது தடவி பார்க்குறான். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் மனைவி பக்கத்தில் இருக்கிறான்னு தடவி பார்ப்பாங்க. இப்போ செல்ஃபோன் இருக்குதான்னு அப்படியே தூக்கத்திலே தடைப்பார். சில பேர்த்துக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுறான்னா செல்ஃபோன் மேனியா, அது ஒரு வியாதி. என்னென்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பான். நமக்கு எவனாவது கூப்பிட்ருக்கானா, மெசேஜ் ஏதாவது வந்திருக்குதா அப்படின்னு. இப்போ என்ன பிரச்சனை அவனுக்குன்னா, எவனுமே கூப்பிடலான்னு இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது மனநிலை. எப்படின்னா, என்னடா ஒரு மனுஷனாக கூட நம்மளை எவனும் மதிக்கலையா, ஒரு வாட்ஸ்அப் செய்தி கூட எவனும் போடலையா, எவனுமே ஒரு குட் மார்னிங் கூட போட மாட்டேங்கிறான், என்னடா கொடுமையான வாழ்க்கை அப்படின்னு செல்ஃபோன் இல்லாதவன் சங்கடப்படுற அளவுக்கு ஒரு வாழ்க்கை போயிட்டுருக்கு. இப்போ இந்த செல்ஃபோனால் நன்மையா தீமையா, சீரழிக்குதா 2 விதமான கருத்து இருக்குது. எல்லாத்துக்கிட்டையும் பல செய்திகள் இருக்குது. எல்லாருமே செல்லு வச்சுருக்கிறோம். சரவணபவன் பவனில் சாப்பிட்றவனும் சாப்பிட்றான், கையேந்தி பவனில் சாப்பிட்றவனும் சாப்பிட்றான், நேராக போய் ஹரிபவனில் சாப்பிட்றவனும் சாப்பிட்றான். ஆனால் 3 ரோஸ்ட்டு தான். 3 ரோஸ்ட்டுக்கு 3 வேலை இருக்குது. ஆனால் கையேந்தி பவனில் சாப்பிட்றவன் என்னை மாதிரி இந்த 1500 செல்ஃபோன் வச்சுருப்பான். நம்மளாம் கையேந்தி பவனில் சாப்பிட்றோன்னு வச்சுக்கேன். நம்ம சரவண பவனில் சாப்பிட்றவங்கெல்லாம் ஒவ்வொரு ஃபோன் வச்சுருப்பான், ஆண்ட்ராய்டு ஃபோன். அப்பனுக்கு அண்டர்வேரே இருக்காது, இவர் ஆண்ட்ராய்டு ஃபோனை தான் யூஸ் பண்ணுவார். அப்போ அண்டர்வேர் இல்லாமல் கஷ்டப்பட்டு அப்பா கொடுத்துப்பா ஆண்ட்ராய்டு ஃபோன். அவங்கெல்லாம் சரவண பவனில் சாப்பிட்ற ஆளுங்க. ஒரு ஆள் 2 ஃபோன் 3 ஃபோன் வச்சுருப்பார், முனைவர் மாதிரி. ஹரிபவனில் சாப்பிட்றவர். ஏங்க எங்கிட்ட ஒரு ஃபோன் தான் இருக்குது, 2 ஃபோன் வச்சுருக்காருங்க. 2 ஃபோன் வச்சுருக்காரு, 2 ஆண்ட்ராய்டு ஃபோன் தான். அவர் ஃபோன் மட்டும்தான் 2 வச்சுருக்காருங்க. சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு ஃபோன் மட்டும்தான் 2 வச்சுருக்காரு. 2 பொண்ணு இருக்குது. என் கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? வீட்டுக்கு வந்திருக்காங்களா? ப்ரொஃபஸர் அம்மா வந்திருக்காங்க. அவருக்கு கேட்டேன் நான். அதாவது கேட்கக்கூடாத கேள்வி ஒன்று இருக்கும். முதல்ல கேட்குற கேள்வி, 2வது கேள்வின்னு ஒன்று இருக்கும். ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு முதல்ல கேட்கணும், எத்தனை குழந்தைங்கன்னு 2வது கேட்கணும், இல்லைங்களா? ஆனால் ஒருத்தங்கிட்ட போய் முதல்ல எத்தனை குழந்தைங்கன்னு கேட்கணும், அவன் முழிப்பான். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டால் தப்பாய் போயிடும். அதனால் கேட்குற கேள்வி கரெக்டாக கேள்வி. அவர் 2 ஃபோன் தான் வச்சுருக்காருங்க. ஃபோன் மட்டும் 2 வச்சுருக்காரு, அவ்வளோதான். இந்த பக்கம் இந்த 2 அணியில் வாதிட வருகிறோம் கொஞ்சம் அறிமுகப்படுத்திட்டோம்னா கொஞ்சம் வேகமாக போகலாம். ஏன்னா காலம் குறைவாக இருக்கிறது. காலையில் எல்லாம் கும்பாபிஷேகத்துக்கு வரணும். தங்கச்சி வேறு, தங்கம் வேறு காலையில் ஸ்கூலுக்கு வேறு போகணும். இன்றைக்கே போய் சொல்லிவிட்டு லீவ் போட்டிருக்குது. அப்போ இன்றைக்கி சீரமைக்கிறது சீரழிக்கிறதுங்கிற 2 தலைப்பில் பேச வந்திருக்கிறாங்க. பேச வந்த அத்தனை பெருமக்களும் நம்ம பகுதியை சார்ந்து இந்த மண்ணில் பிறந்தவங்க. ஒவ்வொருத்தருக்கும் நல்லா கைதட்டி அவங்கள உற்சாகப்படுத்துங்க. என்ன காரணம்னா 30ஆம் தேதி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காரு தலைவர். இதே மேடையில் இருக்கிறவங்க 30ஆம் தேதி போய் ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம். பக்கத்து கோயில், இன்னொரு கோயில் கும்பாபிஷேகம் தலைவர் சொல்லியிருக்காரு. அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் தான் பேச போகிறோம். அப்போ கைதட்டி அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்தினீங்கன்னா இந்த சின்னப்புத்தூருக்கு பெருமை, உங்களுக்கு பெருமை, எனக்கு பெருமை, எல்லோருக்கும் பெருமையாக இந்த கும்பாபிஷேக பெருவிழா அமைந்திருக்கும். கும்பாபிஷேகம் என்பது ஒரு சாதாரண விழா அல்ல. 12 வருஷத்துக்கு ஒரு வருஷம் நடக்கிற விழா அப்படிங்கிறனால இது என்னென்னா 12 வருஷத்துக்கு ஒரு மாமாங்கத்துக்கு நடக்கிறதான அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லைங்க. கும்பாபிஷேகங்கிறது ஒரு மிகப்பெரிய விழா, மிகப்பெரிய, அதாவது கடவுளை அழைத்து வர்ற விழா. இப்போ உங்களை கூப்பிட்றது வேறு, பத்திரிக்கை கொடுத்தா வர்றோம், வாட்ஸ்அப்பில் தகவல் போடுறோம். ஆனால் கடவுளை எப்படி கூப்பிட்றது? 12 வருஷம் ஆகி போச்சு, சாமி உள்ளே இருக்குது. சாமிக்கு 12 வருஷத்துக்கு எதுக்கு கும்பாபிஷேகம் வைக்கிறான்? எதுக்கு வைக்கிறோம்? நம்ம ஆகம விதிப்பட என்ன சொல்லுது? ஐயரை அழைச்சி கொண்டு வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ஹோமகுண்டத்தில் ஹோமம் வளர்த்தி அந்த கலசப்பானைக்கெல்லாம் பூஜை செய்து விநாயகனை அழைத்து அத்தனை பேர்த்தையும் அழைத்து அந்த தீர்த்தங்களை எல்லாம் கொடுப்பது என்ன காரணம்னா 12 வருஷத்தில் 3 வருஷம் கடவுள் கருவறைக்குள் இருப்பார். அதுக்கடுத்த 3 வருஷம் மண்டபத்துக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு
கடவுள் கொடிமரத்துக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் கடவுள் போய் கோபுரத்தில் உட்காந்துக்குவார் கலசத்தில். அவரை திருப்பி கூட்டிகிட்டு வந்து கோயிலில் உட்கார வைக்கிறது தான் இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது. இதை புரிஞ்சுங்க. இந்த கும்பாபிஷேகம் நோக்கமே இதுதான். கடவுளை அழைத்து வந்து நம்முடைய கோவிலுக்குள்ளே மீண்டும் உட்கார வைக்கிற நிகழ்ச்சி. அதனால தான் இந்த கும்பாபிஷேகத்துக்கு எவ்வளோ பெருமை. அந்த நிகழ்ச்சியில் பேச வந்த பெருமக்களை இப்போது சீரமைக்கிறது அப்படிங்கிற தலைப்பு தான் எடுத்துக்கணும் முதல்ல. என்னென்னா நல்ல விஷயத்தை, பாசிட்டிவான விஷயங்கள் எதாக இருந்தாலும் முதலிலே சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சீரமைக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி சீரமைக்குதுன்னு பேசுகிறதுக்காக நம்முடைய அணியினுடைய தலைவர், 2 அணிக்கு 2 தலைவர் போட்டிருக்கிறோம். அதுக்காக பஞ்சாயத்து சீக்கிரக்கெல்லாம் சீட்டு கேட்காதீங்க. தலைவரை இங்கே மட்டும்தான், கீழே இறங்கினதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போய்க்கலாம் எல்லோரும். அதனால் இங்கே அணி தலைவராக நம்முடைய கதிரவனுடைய அன்பு புதல்வி, இந்த மண்ணிலே பிறந்த கதிரவனுடைய அன்பு புதல்வி, உங்கள் ஆசியை பெற்ற அன்பு சகோதரி, இன்றைக்கு ரேடியோவில் ஆர்ஜேவா ரேடியோ ஜாக்கியாக இந்த மண்ணிலிருந்து போய் கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தை கலக்கி கொண்டிருக்கிற கலையரசி பிருந்தாம்பிகை. நல்லா கைதட்டுங்க. சாப்பிட்டாலும் பரவாயில்ல, எச்ச கையிலே தட்டுங்க. சூப்பர் சூப்பர். அதே அணியில் வாதிட வருகை தந்திருக்கிற அற்புதமான ஆற்றல் மிக்க ஒரு இளைஞன். அதாவது நான் பார்த்த 10 நாளில் எந்த வேலையை சொன்னாலும் முகம் சுளிக்காமல் உடனடியாக அந்த வேலையை பட்டுன்னு முடிச்சுட்டு உடனடியாக சுறுசுறுப்பாக அந்த வேலையை செஞ்சுட்டு டக்குன்னு அந்த வேலையை முடிச்சுட்டு உடனே இந்த வேலையை செஞ்சுட்டேன்னு சொல்லி இந்த கேப்லையும் இந்த பட்டிமன்றத்தில் பேசணும்னு கலந்து கொண்ட அந்த ஆர்வத்தோடு வேலை செய்து கொண்டிருக்கிற அன்பு தம்பி மங்களம் மகேஷ்குமார். இந்த உடம்பை வச்சு எப்படி பட்டுன்னு செஞ்சார்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். சொன்ன வேலையில் படப்படன்னு செஞ்சுட்டார். நல்ல மனசுக்காரனுக்கு உடம்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம், ஒல்லியாக இருக்கிறவங்களாம் போகிறப்போ உதைக்காதீங்க. அதே அணியில் ஆசிரியாக படித்துவிட்டு எம்எஸ்சி பிஎட் முடித்துவிட்டு குடும்ப தலைவியாக இல்லத்தரசியாக நம்முடைய குடும்ப வாழ்வில் தன்னுடைய கணவர் லலித்குமார், அம்மா உட்காருங்கம்மா, உங்களை தான் சொல்கிறேன், உட்காருங்க. ஆமாம், குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்றுவாக அவங்களுடைய கணவர் லலித்குமார் அவர்கள் கீர்ன கோட்டை தாண்டாமல் அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே கூப்பிட்டாங்க, பேசுனாங்க. சரிங்க, சரிங்க, ஓகேங்க, ரைட்டுங்க. இப்படி யாராவது இருக்கிறீங்களா? ஆம்பளை ஃபோன் பண்ணா சரிங்க, ஓகேங்க அப்படி. என்ன சொல்லு, பட்டிமன்றத்தில் உட்காந்துருக்குறேன், சோறு கடையில் போய் தின்னுக்கா, இப்படித்தானே பேசி பழக்கம். அப்படி இல்லாமல் அழகாக தன்னுடைய குடும்பத்தை நடத்தி வருகிற அன்பு தங்கை சுகுணா லலித்குமார் அவர்களுக்கு உங்கள் அன்பான கரவோசித்தாருக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்புறம் இந்த அணியிலேயே எங்கள் கடைக்குட்டி செல்லக்குட்டி, அதாவது ஒரு பால் போட்டால் ஒரு பால் அடிக்கணும், ஒரு பால் போட்டால் ஒரு பால் அடிக்கணும். அந்த பாலையும் அடிச்சுட்டு அந்த சைடில் பந்து பொறுக்கி போட்டிருப்பாங்கள்ல பால், அவனங்க தூக்கி வீசினா அந்த பாலையும் போய் அடிச்சுட்டு வர்றது. ஒரு பால் இங்கே நீ உனக்கு பிள்ளை இங்கே நிற்கிறேன், இங்கே அடிக்கிறேன், அவன் அங்கே பாலை போட்டிருக்கிறான், உடனே அந்த பாலையும் சேர்த்து தட்டிட்டு வர்றது. இந்த வயசில் இவ்வளோ பெரிய ஆற்றல் சத்தியமாக சொல்கிறேன், நான் எந்த குழந்தைக்கும் பார்க்கல. மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய புத்திசாலி. ஒரு பொருளை உள்வாங்கிக் கொள்வதில் தனக்கு இந்த வயதில் இவ்வளோ பெரிய திறமை இருக்குன்னு நான் எதிர்பார்க்காம நாங்கள் இந்த பட்டங்கள் அனைத்தும் கலையரசியாக இருந்தாலும் மங்கள மகேஷ்குமாராக இருக்கட்டும், சுகுணா லலித்குமார் அப்படி எல்லாத்துக்கும் ஒரு புனைப்பெயர் வச்சோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த ஆற்றல் மிக்க அந்த செல்ல சிறுமிக்கு கலை சுடர் யாழினின்னு பேர் வச்சோம். எந்திரிங்கம்மா, அருமையான ஆற்றல் படைத்தவர், சிறப்பாக பேசக்கூடியவர். இந்த வயசில் நல்ல திறமைகள். அவர்கள் பெற்றோர்களுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். நல்ல நல்ல தாய் தந்தையர். யார் இருக்கீங்களா? ஐயா வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஏன்னா பிள்ளைகளை பெற்றதற்காக சந்தோஷப்படுவது முதலில் பெற்றோர்கள் தான். ஏன்னா யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க. பிள்ளை பெற்றதுக்கு யாராவது சந்தோஷப்படுவீங்களா? சந்தோஷப்படுவோம் யாருன்னா பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை பார்த்து சந்தோஷப்பட மாட்டான். ஒருத்தன் முடிச்சு சாத்திட்டு இருந்தால் தன்னுடைய பிள்ளைய பையனை பிடிச்சி அடின்னு அடிச்சுட்டு, நான் இவனுக்கு என்ன குறை வச்சேன் பாரு, படிச்சுட்டு வந்தான் பாரு, என்ன படிச்சுட்டு வந்துருக்கிறா, என்ன எழுதிட்டு வந்துருக்கிறா, 50 மார்க் வாங்கணும் 30 மார்க் வாங்கிட்டு இருக்கிறா, இவனை எல்லாம் நான் படிக்க வச்சு ஆளாக்குனேன் அப்படின்னு. அவன் பண்ண, ஐயோ அவனை அடிக்காதே. நான் சொல்கிறேன், நீ படிச்சுட்டு வந்தவன் பாதியில் படிச்சுட்டு வந்து பாதி மார்க் வாங்கியிருக்கானே, அவனெல்லாம் நல்லா படிச்சுட்டு வந்திருக்கிறா, நீ தான் பக்கத்து வீட்டுக்காரன் பையனை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கிற அப்படி. பக்கத்து வீட்டுக்கார பையனை பிடிச்சி அடிச்சுட்டு உட்காந்து. அப்போ இப்போ இந்த அணியினுடைய வாதில் வந்திருக்கிறவங்க சீரழிக்கிறதுங்கிற அணியில் தலைவராக நம்முடைய முனைவர் முத்துக்குமார் அவர்கள்
2-3 பட்டங்கள் பெற்றவர். இந்த மண்ணை சார்ந்தவர்கள். இலக்கியத்திலும் பல மேடைகளையும் கையாண்டவர். சுலபமாக மேடைகளை கற்றுத் தேர்ந்தவர். அவரையும் வணங்க சொல்லி, இந்த மண்ணிலே பிறந்து திருப்பூரிலே வளர்ந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய நம்முடைய சமூக ஆர்வலராகவும் மரியாதைக்குரிய அதுக்கு என்னமா செவிலியர் அந்த பணியை கொரோனா காலத்தில் சிறப்பாக ஆற்றிய கொங்கு தமிழரசி அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். அப்புறம் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் எங்கள் பெரிய மரியாதைக்குரிய அண்ணன், ஐயா பேர் தெரியல, அண்ணன் சுப்பிரமணியம் அவருடைய அன்பு புதல்வர், வழக்கறிஞர், ஆற்றல் மிக்க தம்பி நவீன் குமார் அவர்களை அறிமுகப்படுத்துகிறேன். சிரித்த முகத்தோடு எப்போதும் எல்லோரையும் கவரக்கூடிய ஆற்றல் படைத்தவர். சிரித்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறாருங்க ஆம்பளைகளை. அடுத்து அது கலை சுடர் எப்படியோ அதே மாதிரி இன்னொன்று அதுவும் அப்படி தான். கலை புயல் நேத்ரா எந்திரிக்க. கலை புயல்னு ஏன் வச்சோம்னா, முதல்ல நான் வேறு பேர் வச்சுருந்தேன், நெத்தியடி நேத்ரான்னு வச்சுருந்தேன். அந்த மாதிரி அடித்த பால் பூரா சிக்ஸர் பாலுங்கன்னா நெத்தியடி நேத்ரான்னு வச்சுருந்தோம். அந்த மாதிரி ஒரு ஆற்றல் மிக்க. சரி, இப்போ டைம் ஆகிப்போச்சு, நேரம் குறைவாக இருக்கிறது. என்னென்னா, நைட்டு போகிறப்போ கோழி பிரியாணி இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்குதுக்கு சாப்பிட்டு போங்க அப்படின்னு. ஏங்க, நான் கும்பாபிஷேகத்துக்கு சாப்பிட்றதில்ல, வீட்டுக்கு கொடுத்துருங்க, வயிற்றுக்கு கொண்டு சாப்பிட்டுக்கிறேன் பார்சல் வாங்கி. ரொம்ப நன்றி. இப்படி எல்லாருமே ஒரு திறமை வாய்ந்தவர்கள். மேடையில் யாரும் சலைச்சவர்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆற்றலோடு பேசக்கூடியவர்கள். பேசக்கூடியவங்களை எப்படி பேச வைக்கணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. கருத்து சொல்லுவதில் ஏதாவது சின்ன சிக்கல், ஏன்னா அவங்களுக்கு மேடை புதிது, உடனடியாக எதையும் எளிதாக சொல்ல முடியாத அளவுக்கு ஆற்றல் படைத்தவர்கள் இல்லை. என்னெல்லாம் 5 மணி நேரம் பேச சொன்னாலும் பேசிகிட்டே இருப்பேன். முன்னால் யாரும் இல்லைனாலும் பேசிகிட்டே இருப்பேன். கேட்குறக்கே ஆள் இருக்காது. சில பட்டிமன்றத்தில் நிகழ்ச்சியில் கேட்பாங்க, எத்தனை நேரம் பேசுகிறது அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், அவங்க கேட்பாங்க எத்தனை நேரம், நான் கேட்பேன் எத்தனை மணி நேரம் பேசுகிறது அப்படிம்பேன். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எத்தனை நேரம் வேணால் பேசிக்கிங்க, நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னா. அந்த மாதிரி சிறப்பாக இந்த மேடையை கையாண்டு கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். கைதட்டி வரவேற்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்கள் பிள்ளைகளை வளர்த்திடுங்கள், உங்கள் மண்ணுக்கு பெருமை சேருங்கள் என்று சொல்லி, நமது வாழ்வியல் சூழலில் செல்போன் பயன்பாடு பெரிதும் சீரமைக்கிறதா சீரழிக்கிறதா என்கிற 2 தலைப்புகளில் சீரமைக்கிறது என்கிற தலைப்பை எடுத்துக்கொண்டு முதலில் பேச அன்பு தம்பி மங்களம் மகேஷ்குமார் அவர்களை உங்களின் அன்பான கரவோசையோடு வரவேற்கிறோம். வாங்க, உங்களுக்காக 2 மைக் வச்சுருக்காங்க, நல்லா கைதட்டுங்க. அர்ரா அர்ரா அர்ரா. போகிற ஸ்டைலே பயங்கரமாக இருக்குதே. 2 மைக்கு, இந்த பெரிய மைக்கில் ஏங்க அதுக்கு ஹலோ 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 அந்த சென்ட்ரல் மைக்கிலே பேசுங்க. என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர் சூப்பர். சர்வசக்தி விநாயகர் மாகாளியம்மன் 2 தெய்வங்களிலும் வணங்கி முதலாவதாக என் பேச்சை தொடங்குகிறேன். கையெடுத்துருங்க விசில் வருங்க. அப்படி பேசு. சர்வசக்தி விநாயகர் மாகாளியம்மன் 2 தெய்வங்களில் வணங்கி முதலாவதாக என் பேச்சை தொடங்குகிறேன். எந்த ஒரு உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் அஞ்சாத நீதி தேவதையை போல் அமர்ந்து கொண்டிருக்கும் எனது நடுவர் திருப்பூர் புகழ் ரஜினி செந்தில் அவர்களை வருக வருகென என அணியின் சார்பாக வரவேற்கிறேன். நான் அப்படி சொல்லவே இல்லையே, எதுக்கு அஞ்சாத? அவங்க எப்படி வேணா பேசுவாங்க நடுவர் அவர்களே, ஆனா நீங்க எதுக்கும் பயப்பட மாட்டீங்க, எங்க மக்களுக்கு தெரியணுங்கள. அப்படியெல்லாம் சொல்ல. இப்ப வந்து ஒரு 10 நிமிஷம் கூட நவீன் வீட்டுக்குள்ள பாம்பு வந்துச்சுனாரு, நான் ஊருக்கு போறேன்னு கிளம்பிட்டேன். அது எதுக்கு அஞ்ச மாட்டேன்னு சொன்னா நான் எப்படி சொல்றது? நடுவர் இல்ல, அதுதான் முன்னாடியே சொல்றேங்க. இத்தனை நாள பாம்பு இல்லைங்களாமா, இப்போ ஸ்டேஜ் ஏறிட்டு இருக்கிற நவீன் எங்கடா ரெடியா இருக்கானு பார்த்தா பாத்ரூம்ல பாம்பு வந்துருச்சுன்னா வந்துடுறேன்னா அப்படிங்கிறான். அட உண்மை, இது யாரா நம்புவீங்களா? ஏங்க பாம்பு வந்து உண்மைதான், பாம்பு வந்தது உண்மை. ஆனா தம்பி பாம்பு பார்க்கல, உங்களை பயப்படுறதுக்கு வேண்டி சொல்லிட்டு இருக்கிறாப்லைங்க. அப்படியா? சரி சரி பரவாயில்ல, சொல்லுங்க. எனது அணியருக்கும் எதிரணியில் அமர்ந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதலாவதாக என் முதல் மேடை, எனக்கு முதல் மேடை வாக்களித்த எனது தாய் தந்தை எங்கள் அக்கா அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பத்திரிகையில் வந்துங்க பட்டிமன்றமே போடவே இல்லை. பட்டிமன்றத்துக்கு போடவே இல்லை நடுவர்களே. இன்னைக்கு பத்திரிக்கை பார்த்தீங்களா? ஆமாம், இந்த சூப்பராக அடிச்சிருக்காங்களே. பாருங்க பட்டிமன்றங்க போட்டிருக்கிறாங்களான்னு பாருங்க. எதுவுமே போடலையா? நேற்று கும்மி ஆட்டம் நடந்திருக்குது, நாளைக்கு சலங்கி ஆட்டம் நடக்குது, எதுவுமே போடலையா? எதுவுமே போடலைங்க. இத்தனை பேர் எப்படி வந்திருக்கிறாங்கன்னா, ஓ பத்திரிகையே போடல, இத்தனை பேர் எப்படி வந்தாங்கன்னு கேட்குறீங்க? கை தட்டுங்க. சூப்பர் சூப்பர். எல்லா ஊருக்கும் வந்து
எங்க ஊர்ல வந்து பிள்ளைங்க மாப்பிள்ளைகள்லாம் இல்லாம இருந்தாங்க. நான் உடனடியா மெசேஜ் போட்டு இப்ப எங்க பாருங்க சுதக்கா வந்திருக்கிறாங்க, எங்க அக்கா காவியா எங்க அக்கா உள்ள வந்திருக்கிறாப்புல, எங்க சத்தியக்கா உள்ள மேடை ஏறிக்கிறாப்புலன்னா சத்தியக்கா உள்ள மேடை ஏறிக்கிற நான் தான் காரணம். வாட்ஸ்அப்ல சேர்த்தி விட்ட ஆர்வமா வந்து இன்னைக்கு மேடையில வந்து கொண்டுக்கிறாங்க. சூப்பர். ஏற்கனவே சரண்யாவை கல்யாணம் முடிச்சிட்டாரு, இனி யாரும் பொண்ணு கொடுத்துறாதீங்க. ரொம்ப வச்சு ரொம்ப எங்கள் அக்கா வந்திருக்குது, எங்கள் அக்கா வந்திருக்குது அப்படின்னு எனக்கு என்னமோ. சரி, பட்டிமன்றத்தை பற்றி போட வேலை நடுவர் அதை சொல்லுங்க. ஆனால் விழா குழுவில் இருக்கிறாரு, இதெல்லாம் சொல்றது இல்லைங்களா? யார் இவரா? ஆமாங்க, அவர் எதையுமே சொல்றது இல்லை, அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நம்ம பேச போற தலைப்பு பார்த்தீங்கன்னா, இன்றைய வாழ்வியல் சூழலில் செல்போன் பயன்பாடு மக்களை பெரிதும் சீரமைக்கிறதா சீரழிக்கிறதா? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? சீரமைக்கிறது தான் நடுவர் அவர்களே. வள்ளுவர் சொல்லுவாரு, வள்ளுவர் என்னமோ சொன்னாரு. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு என்ன பார்த்தீங்கன்னா, அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செயின். அப்படின்னா செயின் போட்டு வந்தவங்க முன்னால குரங்கு நிறுத்துமா? சரியான கருவியை சரியான நேரத்தில் அறிந்து ஒருவர் செயல்பட்டால் எந்த ஒரு வேலையும் சுலபமாக முடிக்கலாம், செய்யலாம். அதுக்கு கொடுத்ததாங்க செல்போன். எந்த ஒரு பொருளையும் வந்து அளவோட யூஸ் பண்ணா எல்லாத்துக்கும் நல்லது, அளவுக்கு மீதி யூஸ் பண்ணா எல்லாத்துக்குமே கெடுதல். நடுவர்களே, தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா என் கூட படித்த பசங்க மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, ராணுவத்தில். ஆமாம், ராணுவ பணிகள் இருக்கிறாங்க. அவன் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 6 மாதம் தான் உங்களுக்கு லீவு, 6 மாதம் அவன் வேலைக்கு போயிடுறான். அவன் குழந்தை பிரசவமாகுது, அந்த டைமில் அவனால் வர முடியல. அந்த டைம் வர முடியல, அதையெல்லாம் அவன் ஃபஸ்ட்டு பர்த்டேயில் வந்து சிறப்பாக செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து இராணுவத்தில் விடுமுறை அளிக்கலை. நான் அந்த நேரத்தில் போகும்போது அவங்க குடும்பமே எல்லோரும் இருக்கிறாங்க, அந்த குழந்தையோட அப்பா மட்டும் இல்லை. பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு டிவி ஒன்று போட்டு வீட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்பா வீடியோவில் வருவார், பையன் பார்க்கலான்னு ஆர்வமாக இருக்கிறான். அந்த ஃபோன் இருந்தங்காட்டி அவங்க அப்பாவுடைய அன்பு அவனுக்கு கிடைச்சிருக்குது. அவன் மகிழ்வா அந்த முதல் பிறந்தநாள சிறப்பாக கொண்டாடுறாங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா, வீடியோ கால் மூலியமா அவங்க அப்பாவை பார்த்து அந்த பையன் வந்து அவங்க அப்பாவுடைய எந்த ஒரு ஏக்கமும் இல்லாமல் சிறந்த முறையில் அந்த ஃபங்க்ஷன் சிறப்பாக முடியுதுங்க. சூப்பர் சூப்பர். பாருங்க, இராணுவத்தில் இருந்தவர் தன்னுடைய வறுமையால் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தவர், அங்கே பிரசவத்துக்கு முன்னாலே போனவர், பிள்ளை பிறந்தது கூட தெரியாது, தெரிந்த பிள்ளை அப்பா என்கிற அடையாளம் தெரியாது, அப்படி வாழ்ந்த குழந்தையை செல்ஃபோனில் பார்த்து இது என்னுடைய குழந்தைக்கு முதல் பர்த்டே, எவ்வளோ மன வருத்தத்தோடு அதை செய்திருப்பார். சொல்லுங்கள். அந்த குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்குங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நல்லா தானே போயிட்டுருக்குது. மறுபடியும் முதல்ல இருந்தா என்னை பார்த்தா சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியுதா? சந்தோஷம் இல்லாமல் இருக்குது. நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் சாமி. உங்களை விட சந்தோஷமாக ஒருத்தர் இங்கே இருக்கிறார். என்னை விட யாருமே சந்தோஷமாக இருக்க முடியாது. என்ன காரணம்னு கேளுங்க. சொல்லுங்கள். நான் தான் சாப்பிட்டு உட்காந்துருக்கிற மேடையில், யாருமே சாப்பிடல. நடுவர்களே, என்னை விட சந்தோஷமாக இருக்கிறது யார்? அது சொல்லுங்க. அங்கே இல்லைங்க. அங்கே இல்லை, இங்கே தான் கொண்டிருக்கிறாங்க. யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே எல்லாமே சிரிச்ச முகத்தோடு சந்தோஷமாக இருக்கிறாங்க. நீங்களே சொல்லிடுங்க. நம்ம அருமை அண்ணன் முத்துக்குமார் அண்ணன் தான் இந்த ஊர்லேயும் சரி இந்த நாட்டிலையும் சரி சந்தோஷமாக இருக்கிற பார்த்து எங்கள் அண்ணன் அருமை அண்ணன் தானே. அதாவது 10க்கு 16 வீட்டில் கூட நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. நாங்கள் எப்போ சந்தோஷமாக இருக்கிறேன்னா வீட்டுட்டு வெளியே வந்துக்கவும் சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னு கேளுங்க, எனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை. ஏங்க கைதட்ட மாட்டேங்கிறீங்க? கல்யாணம் ஆகலைன்னா இந்த ஏன் உலகத்தில் ஒரு கல்யாணம் தான் முக்கியம் சட்டம் இருக்குதுங்களா? கல்யாணம்லாம் ஆயிடுச்சுங்க. அந்த வீட்டுட்டு வெளியே வந்தால் ஒரு சந்தோஷம், தங்கமணி என்ஜாய் அப்படின்ட்டு. சொல்லுங்கள், யார் சந்தோஷமா? அவர் நீங்கள் எப்படிங்கிறீங்க? எங்கள் அண்ணன் கல்யாணம் வந்து 10 வருஷம் முன்னாடியே காதல் கல்யாணம் செல்ஃபோன் மூலியமாக தான் கல்யாணம் பண்ணாது. இது எல்லாரும் அக்கா 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 இப்போ தாண்டா படிக்குது, சூடு பிடிக்குது. இதை விட சந்தோஷமான வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்கள்? அதாவது ஊருக்குள்ளே அக்கிரம் பண்ணது பூரா இப்போ தான் சொல்ல போகிறீங்க. லவ் மேரேஜா? ஆமாங்க நடுவர்களே, ஊருக்கே தெரியுங்க. ஏங்க லவ் மேரேஜ்? அவர் காதல் கல்யாணமா? ஆமாம் ஆமாம். பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறேன். உங்களே பத்திரிக்கை அடித்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அதெல்லாம் சிறப்பாக பண்ணிட்டாரு. வருங்கால இளைஞர்களுக்கு வந்து வழிகாட்டி அவனுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு நாம சிறப்பாக கல்யாணம். அண்ணி வந்து கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜ். அண்ணி எங்கே இருக்காங்க? அண்ணி இங்கே தான் லெக்சரருங்க. எங்க அண்ணி எங்கே இருக்கீங்களா? அண்ணி அண்ணனும் நோக்கினால் நோக்கியா போனில் நோக்கினால். ஏன்னா அப்போல்லாம் நோக்கியா போன் தானே.
அவங்க அண்ணன் அடித்து நோக்கினான், அப்படிலாம் படிச்சிருக்கிற கதை பரவாயில்ல. அண்ணன் நோக்கினால், அண்ணி லவ் மேரேஜ். சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கு வாட்ஸ்அப்பில் தான் போடுவார். பெரிய தோல் நோம்பி சாப்பிட்டு சின்ன தோல் நோம்பி சாப்பிட்டு வாட்ஸ்அப்பில் போடுவார். அண்ணா என்னங்கண்ணா வாட்ஸ்அப்பில் போடுறீங்க, ஏதாவது நினச்சிக்குவாங்க அப்படின்னு. தம்பி செய்கிற செயலுக்கு தான் மதிப்பு, எதில் சொல்கிறாங்கிறது மதிப்புன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திக்கிறாரு. கலைவா நாங்கள் கை அருமையான அதை விட தமாசி கேளுங்க. வந்ததுலேருந்து இந்த மேடையில் இருக்கிற 8 பேர்த்துக்கு எந்த ஃபோனும் வரல, ஒரு ஃபோன் கூட வரல. ஆனால் அவர் சொன்ன மாதிரி முனைவருக்கு ஒரு 37 ஃபோன் வந்துருச்சு. இதுக்குள்ளே சைலண்டில் போட்டு வச்சு அப்பப்போ உரைக்கிறாரு. 1-2 ஃபோன் வீட்டில் இருக்குதுங்க, 2 ஃபோன் தான் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. 2 ஃபோன் உரைக்கிறாரு. ரேஷன் கடையில் குடும்பத் தலைவன் தான் போய் பொருள் வாங்கணும்னு இவர் ரேஷன் கடையில் ஒழுக மாட்டேங்குது. ரேகை அழிச்சிருக்காரு. அப்படி தேய்ச்சி சொல்லுங்கள். கோவில் நிகழ்ச்சியாக இருக்கட்டு, அவர் வீட்டில் இப்போ ஃபங்க்ஷன் நடத்துனாங்க, கும்பாபிஷேகம் முன்னிட்டு ரொம்ப டைம் இல்லை ஒரு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு. அண்ணனுக்கு ரொம்ப சௌரியமாக போச்சு. அண்ணி வந்து வேலைக்கு லெக்சரர் போயிடுறாங்களா, அண்ணன் கேட்டால் 300 பத்திரிக்கைனாரு, அங்கே பார்த்தா 3000 பேர் வந்திருக்கிறாங்க. எப்படின்னு கேளுங்க. சொல்லு. வாட்ஸ்அப் தம்பி, ஸ்கூல் குரூப் ஒரு டச், காலேஜ் குரூப் ஒரு டச், ஊர் குரூப் ஒரு டச், ரோட்டரி குரூப் ஒரு டச் போன். சிறப்பாக முடிஞ்சது வந்து 1000 பேர்த்துக்கு சொல்லியாச்சு. உங்கள் அண்ணி வந்தா அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை 4 வீட்டுக்கு போயிட்டு வந்து வேலை முடிஞ்சது. அருமை 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 அருமை. ஆனால் இதுதான் உள்ளூர்காரங்களை வச்சு பேச வைக்கக்கூடாதுங்கிறது. வெளியூர்காரன் பேசிட்டு அவன் பாட்டு காசை வாங்கி கம்முன்னு போயிருக்கான். நீ நாளைக்கு காலையில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு அன்னதானம் முடிஞ்சு எத்தனை வெட்டு குத்து நடக்குதோ என்னென்னு இதையெல்லாம் பார்த்துட்டு நான் நைட்டு போயிடணுங்க. எனக்கு என்ன ரூம் போட்டெல்லாம் வச்சிடாதீங்க, நான் நடந்தாவது பஸ் ஏறி போயிடுறேன். ஆமாம். அதே மாதிரி அண்ணன் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணாரு, மலைக்கே இல்லை, சிறப்பாக பண்ணார். அப்புறம் நைட்டு கூப்பிட்டாரு, தம்பி எங்கே தம்பி? அண்ணா வீட்லிங்கண்ணா. தம்பி காலையில் 10 மணிக்கு ஃபங்க்ஷனு வந்துடு அப்படின்னாரு. சரிங்கண்ணா. காலையில் போய் பார்த்தா ஏதோ 30 பேர் இருப்பாங்க. சரி நாமளும் அவரோட பிஸ்னஸ் இருக்கிற கூப்பிட்றோம் பார்த்தா 100 பேர் இருக்கிறாங்க. அதனால் அவர் பிஸ்னஸும் வளர்ச்சி அடையுதுங்க. அதுக்கு இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அதாவது அவர் லவ் மேரேஜ் பண்ணுறாரு, காதல் திருமணம், இன்றைக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனாலும் இன்றைக்கி சிறந்த குடும்பத் தலைவனாக இங்கே அமர்ந்து கொண்டு இந்த ஊரில் முத்துக்குமார் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நிலையை உருவாக்கி வைத்ததுக்கு முதல்ல கைதட்டுங்க. உண்மையாகவே அத்தனை பொருளாளராக இருந்து இந்த கோயிலுக்கு அத்தனை வேலையை செஞ்சு, சின்னசாமி ஐயா, சின்னமுத்து ஐயா, அவங்க பெரியவங்க அத்தனை பேர் இருக்கும்போதும் எல்லா வேலைகளும் எடுத்து போட்டு செஞ்சு இதுக்கிடையில் வர்ற 37 போனையும் பேசிட்டு இதுக்கப்புறம் அண்ணியும் சமாளிச்சுட்டு இத்தனை வேலை செய்கிறாரு. உண்மையாலுமே பாராட்ட வேண்டியது. வேறு இருந்தால் சொல்லியிருக்கேன், இல்லாட்டி வேறு செய்திக்கு போயிடலாம். இல்லை நிறைய இருக்குதுங்க, அது அப்புறம் வச்சுக்கலாம், நாளைக்கு வச்சுக்கலாம். அண்ணனை பற்றி நிறைய செய்திகள் இருக்குதுங்க, அப்புறம் பேசிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் லாரன்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. திரைப்பட நடிகர் லாரன்ஸ் வந்து 147 மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு போட்டி வச்சாரு. இது எத்தனை பேர் வந்து டிவியில் பார்த்துருப்பீங்க? டிவியில் வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் தலைப்பு செய்தியாக தான் பார்த்துருப்பீங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் பார்த்தா மட்டும்தான் முடியும், மறு ஒளிபரப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் நாம் ஒரு ஃபோன் வச்சுருந்தங்காட்டி அவர் எந்த நோக்கத்துக்காக பண்ணார் அப்படிங்கிறது வந்து அந்த அந்த குழந்தைகள் 147 பேர் வந்து மாற்றுத்திறனாளி கலந்து எவ்வளோ ஒரு சந்தோஷமாக அதை நடத்தியிருப்பாங்க. நல்லா கைதட்டுங்க. அவர் சொன்ன செய்தி ஒரு தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தாலும், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு அடையாளம் இருக்குது. ஆனால் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவர்களை வந்து நாம் அவ்வளோ சீக்கிரம் மதிக்கிறதில்லை, அந்த அவங்களுக்கு திறமைகளை மதிப்பதில்லை. அவர் சொன்ன மாதிரி நடிகர் லாரன்ஸ் அவர்கள் 147 மாற்றுத்திறனாளிகள் வச்சு மேடை நிகழ்ச்சி நடத்தி அவருடைய திறமைகளை வெளிப்படுத்தி அவருடைய சந்தோஷப்படுத்துகிற ஒரு அற்புதமான, அதையெல்லாம் நாம் எங்கே பார்க்க முடியதில்லை. ஒரு டிவிலையோ பேப்பரில் பார்க்க முடியதில்லை. செல்ஃபோன் தட்டினா வருது லாரன்ஸ் இத்தனை பேர்த்துக்கு உதவி செஞ்சார். 43 பேர்த்துக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. ஹார்ட் ஆப்ரேஷன் 43 பேர்த்துக்குங்க. நிறைய பேருக்கு விவசாய டிராக்டர் வாங்கி கொடுத்துருக்காரு. இன்னும் நிறைய செஞ்சுருக்கிறத வந்து நம்ம ஃபோன் மூலியம் நான் மட்டும்தான் பார்க்குறோம். அதை பார்த்து நம்ம முடிஞ்ச உதவி வந்து நம்ம செய்யணுங்கிறக்க அவர் நோக்கம் அதுதானுங்க. அவர் யார்கிட்டையும் பணம் வாங்கியெல்லாம் பண்ணுறது இல்லைங்க. நிறைய பார்த்துருப்பீங்க ஃபோனில். இதெல்லாம் நம்மளுக்கு ஃபோனால் மட்டும் தான் தெரியுதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் லாரன்ஸ் பற்றி சொல்கிறேன்னா, எங்கள் அம்மாவுடைய கூட போகிறது தங்கச்சி பையன் 27 வயசு ஆச்சுங்க. இன்றைக்கி வரைக்கும் நடக்க முடியறதில்ல. இன்றைக்கி நம்மளுக்கே வந்து அவனை பாரு 147 பேருக்கு ஒரு போட்டி வைக்கிறாரு. நம்ம தம்பி வந்து ஊக்குவிக்கணும்னு நம்ம மனசுக்குள்ளே வருதுங்க. இதனால் நான் தெரிஞ்சுக்கிட்டது அதுதானே. உங்கள் சொந்த தம்பி கஷ்டம். அதே மாதிரி நடிகர் சூர்யா பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் குழந்தைகள், எத்தனையோ குழந்தைகள் படிக்க வச்சுட்டு வராரு. இதெல்லாமே வந்து உங்களுக்கு டிவிலையோ எதுலேயுமே வராதுங்க. சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன்
அவர் சூர்யா அவர் சொன்ன அகரம் ஃபவுண்டேஷனில் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாயை போட்டு ஏழை மாணவர்களுக்கு பண்ணுறாரு. அவர் ரொம்ப வெளியூர்காரர் இல்லை, நம்ம ஊருக்கு சொந்தக்காரர். இந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சூலூர் களங்கள் என்னும் ஊருக்கு சொந்தக்காரர். இந்த மண்ணில் பிறந்த சிவகுமார் தான் மார்க்கண்டேயனாக சினிமாவிலே வாழ்ந்து இன்றைக்கும் பேரோடும் புகழோடும் தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருப்பார். அதெல்லாம் எதுக்குன்னா நம்ம மண்ணில் இவ்வளோ பெருமைகள் இருக்குதுன்னு சொல்ல ஞாபகப்படுத்தியிருக்கிறீங்க. சந்தோஷம். இப்போ ஃபோன் மூலயமா நம்மளுக்கு என்ன சௌகரியம்னு பார்த்துக்குங்க. இன்றைக்கி நம்ம 8 மணிக்கு வந்து ஸ்கூலுக்கு குழந்தைகளை தாட்டுறோம். பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து ஸ்கூல் பஸ் போய் நிற்கிறதுலேருந்து ஸ்கூல் குழந்தைங்க வந்து கிளாஸ் போகிற வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து சிசிடிவி மூலயமா நம்மளுக்கு தெரியுது. அதை தெரியப்படுத்துறது வந்து ஒவ்வொரு ஸ்கூல் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்மளுக்கு மெசேஜ் மூலிமா வருது. வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் நம்ம ஒரு குழந்தை வந்து என்ன எங்கே இருக்கிறாங்க ஏது இருக்கிறாங்க நம்ம எதுவும் நினைக்க வேண்டியது இல்லைங்க. அதாவது மெசேஜ் வந்துடும். சிறிய குழந்தைகள் ஆக வரைக்கும் நம்ம அந்த பயம் வந்து நம்மளுக்கு இருக்காது மனசுக்குள்ள. சூப்பர் சூப்பர். கொஞ்சம் பெருசாகிட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேலையை செஞ்சுக்குவாங்க. நான் சொன்னது சிறிய குழந்தைகளுக்கு. நல்ல விஷயம் நல்ல விஷயம். ரொம்ப அப்புறம் 108 ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் வந்து எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நம்மளுக்கு வராங்க. அது போக பக்கத்தில் நம்ம லோக்கல் ஆம்புலன்ஸ் நம்பர் வச்சுருப்போம். இதெல்லாம் வந்து செல்ஃபோனால் நம்ம எத்தனை உயிர்கள் காப்பாற்றுறோன்னா அது செல்ஃபோனால் மட்டும்தான் முடியுங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு முன்னாடி எத்தனையோ ஆக்சிடென்ட் நடந்திருக்குது, எத்தனையோ போலீஸ்காரங்க நான் கையெழுத்து போட்டிருக்கிறேன். நானும் பாப்பாங்காடு என் அருமை கௌதம் மாப்பிள்ள எத்தனை பேருக்கு நான் கையெழுத்து போட்டிருப்போம், எத்தனை பேர் எனக்கு ஆம்புலன்ஸ் தூக்கி விட்டுருப்போங்க. இதெல்லாம் 108 வந்தனா மட்டும் அந்த உயிர் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சது. அதனால செல்ஃபோனு மட்டும்தான் அது சாத்தியம் நான் சொல்ல வரேங்க. பெல் இல்லை, அதனால் முடிச்சிங்கன்னா அடுத்தவங்களுக்கு பேச விட்டலாம். நீங்கள் சொன்ன செய்திகள் அதே மாதிரி இன்றைக்கி ரத்த தேவைன்னு சொன்னோம்னா ஏகப்பட்ட குரூப் இருக்குது. அது எந்த ஒரு ரேர் குரூப்பாக இருந்தாலும் சரி கூப்பிட்ட செகண்டில் காலேஜ் பஸ்ஸுக்கு போய் நிற்கிறாங்க. ஆனால் நான் வந்துட்டேங்கண்ணா எந்த ஒரு எதிர்பார்ப்பு பண்ணி பஸ்ஸு காசு கொடுத்தா கூட வாங்குறது இல்லை. இதெல்லாம் ஃபோனால் மட்டும்தான் முடியுங்க என்னோடவர்களே. அதனால ஃபோன் வந்து சீரமைக்கிறது அது நீங்கள் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். விவரம் தீர்ப்பு சொல்லிட்டு சீரமைக்க சரிங்களா நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன முடிக்க சொல்லுவீங்களா இருக்குது. நடுவர்களே நாங்களும் நிறைய பேசுகிறேங்க. எங்கள் முடிவெல்லாம் கேட்டு நீங்கள் சொல்லுங்கள், அவசரம் இல்லைங்க. நான் வெறும் குச்சி தான் நடுவர்களே. நான் தான் ஆரம்பத்திலே சொல்லுங்க. நெருப்பு 3 நெருப்புங்க பாருங்க. என்னங்க இப்படி மிரட்டினா என்ன பண்ணுறது? நானே பிழைக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். ஏதோ பாட்டு பாடி பிழைச்சிட்டு வந்து கொஞ்சம் பேசி கொஞ்சம் பிழைச்சிக்கலான்னு பார்த்தா மறுபடியும் சரி உங்கள் பக்கம் தீர்ப்பு கிடைக்கணும் ஆண்டவன் வேண்டிங்க. உங்கள் பக்கமே தீர்ப்பு கிடைக்கணும் ஆண்டவன் வேண்டிட்டு அடுத்தவங்க வழிவிடுவான். வேற ஏதாவது பார்த்தீங்கன்னா யாராவது வந்து வீட்டில் எங்கேயாவது காணாமல் போயிட்டாங்க, வயசாரங்க ஏதாவது மிஸ் ஆகிட்டாங்கன்னா உடனடியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். அவங்க ஆத்தாவோ ஐயனோ யாராவது ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி காணாமல் போயிட்டாங்க, இந்த நேரம் இந்த சட்டை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டம், ஒவ்வொரு ஊர், ஒவ்வொரு பஞ்சாயத்து, ஒவ்வொரு வார்டு மூலியமாக போய் நம்ம சீக்கிரமாக வந்து அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வாட்ஸ்அப் மட்டும்தான், ஃபோன் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குது நடுவர்களே. சரி தெளிவா. சரி ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொன்ன செய்திகளும் நானும் மனசில் கேட்டுட்டு அவங்களுக்கு நிறைய செய்திகள் கேட்டிருப்பாங்க. முடிச்சுக்கலாம். அடுத்தது ஏன்னா மணி தான் 4 தடவை நடுவர்களே நமக்கு நிறைய பேச்சு இருக்குதுங்க. எங்கள் மக்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க. பொசுக்குன்னு முடிக்கிறதா எப்படி நடுவர் முடிக்கிறது? ஓ அப்படி என்ன யாரையும் பேச வேண்டாம், நானே பேசிக்கிறேங்கிறீங்களா? அப்புறம் நம்ம இந்த ஸ்கூலில் லீவ் விட்ட டைமெல்லாம் நம்ம கோயிலுக்கு போகிறோம். அங்கே ஏதாவது இப்போ நான் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறப்ப பக்கத்தில் ரூம்ஸ் ஏதாவது வேணும்னா இங்கேருந்தே புக் பண்ணிக்கலாங்க. அங்கே போய் ரூம் தோலை போகணும், குழந்தைய கூட்டிகிட்டு அங்கே போகணும் இங்கே போக கிடையாது. கோயில் பக்கத்தாலே எந்த ரூம் இருக்குதோ புக் பண்ணிக்கலாம். போகிற வழியில் பெட்ரூமுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, எந்த ஹோட்டல் நல்லா இருக்குது, 5க்கு எத்தனை ரேட்டிங்கு எல்லாமே நம்ம ஃபோன்லேயே பார்த்துக்கலாம் நடுவர்களே. சரி அதே மாதிரி வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா நாம் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வர மாதிரி இருக்குங்க. அந்த டைமில் யாரையும் சாப்பாடு ஒன்று சொல்ல முடியாது. ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்குதுன்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ எந்த கடை நல்ல கடையோ ஆன்லைனில் புக் பண்ணோம்னா வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. சரி அதே மாதிரி நடுவர்களே மிலிட்ரி மேன், அதாவது இராணுவத்தில் வேலை செய்கிற ஒருத்தர், அவங்க அம்மா அவர் இராணுவத்தில் வேலை செய்கிறாரு, அவங்க அம்மா அப்பா வந்து வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டாங்க. அந்த டைமில் வந்து ஒரு திருட வரதை பார்த்துட்டு அங்கே இராணுவத்துலேருந்து அவர் ஸ்பீக்கரில் பேசுகிறாரு. ஸ்பீக்கரில் பேசும்போது டே யார் இல்லைன்னு நினச்சிக்காத 10 நிமிஷத்தில் போலீஸ் வந்துருன்னு சொல்கிறாங்க. அவன் அங்கேருந்து ஓடுறான் நடுவர்களே. சூப்பர் சூப்பர். இதெல்லாம் செல்ஃபோனால் மட்டும்தான் முடியும். ரொம்ப சந்தோஷம். நல்ல வாங்க போதும். இன்னும் நிறைய காலங்கள் இருக்குது, நிறைய பேசுறதுக்கு நிறைய மேடைகள் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன விட மாட்டாரு. எங்கள் அப்பா வந்து போன மாதம் வந்து ஒரு சிறிய விபத்தில் வந்து தலையில் அடி வெட்டுச்சுங்க. அது அடி வெட்டும் போது அவங்க லைட்டாக ரத்த கசிவு இருக்குதுன்னு சொன்னாங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு பார்க்கும்போது எங்கள் அண்ணன் வந்துடான், டே இப்படி சொல்கிறாங்கடா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு ஃபோன்லேயே வருது நடுவர்களே. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து உடனடியாக நம்ம சென்னைக்கு அனுப்பிச்சு கேட்குறோம்.
உடனே எந்த வந்து ஒரு மெசேஜ் பாதிப்பு அனுப்புனா உடனே ஹாஸ்பிட்டலில் இருந்து மெசேஜ் வந்துடுது, நீங்கள் உடனே ஆஸ்பத்திரி பார்க்கலாம். ஆமாம். நல்ல செய்தி, பரவாயில்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா செல்ஃபோனால் சும்மா சீரழிது. வாங்க நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா அடுத்தவங்களை பேசிக்கலாம், போது அடுத்துக்கலாம். நல்லா கை தட்டுங்க, கை தட்டினீங்கன்னா உட்காருவார். நீங்கள் கை தட்டாமல் இருந்தீங்கன்னா அப்புறம் பாருங்க நடுவர் இல்லை. அப்போ நவீன் வந்து இப்போ வாதாரக்கு வருவார். அவர் வழக்கறிஞர் வாதாரக்கு தான் வருவாருங்க. வந்தோடனே வந்து எங்களுக்கு தீர்ப்பை கொடுன்னு கேட்பாரு. கேட்க மாட்டார். ஏதாவது ஊரில் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஒரு வக்கீல் ஒரு கேஸை ஒரே வாய்தால் முடிச்சிருக்கிறாங்களா? சொல்லுங்க, ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். அதுபோல இவர் பிடிச்சிட்டு இருந்தார், இப்போ அவர் பிடிச்சிட்டார். நிறைய பிரச்சனை இருக்கு மாட்டேன். அதனால வந்து நீங்க அதை பரிசீலித்து இன்னொருக்கா என்னை பேச வரக்கூடாம எங்களுக்கு தீர்ப்பை வழங்குமாறு. ஐயோ கை தட்டி இன்னொரு தடவை பேச வருவாரா? ஆமாம், இல்லை உங்கள் சைடு தீர்ப்பு கொடுக்குமா ஏற்பாடு பண்ணுறேன். வாங்க. சீரமைக்கிறது என்ற வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சூப்பர் சூப்பர், நல்லா கை தட்டுங்க. முதல் மேடையில் எவ்வளோ சூப்பராக பேசுகிறாருக்கும் போது எவ்வளோ உற்சாகமாக பேசுகிறாரு, கைதட்டி உற்சாகப்படுது. ஏன்னா நம்ம மண்ணில் பிறந்து இந்த இடத்துல எவ்வளோ சிறப்பாக பேசுவாங்கிறாருன்னு அடுத்தடுத்து அவர் மேடை கிடைச்சா எப்படி பேசுவார், எப்படி அவருடைய திறமைகள் இருக்கும்னு நீங்கள் அங்கீகரித்தா தான் அடுத்த மேடைக்கு போகலாமில்லங்க, கூட்டிகிட்டு போகலாமா? சூப்பர் சூப்பர். இவர் இப்போதைக்கு பேச விடுறது இல்லைங்க. அடுத்தது ஏன்னா காலம் குறைவு, நிறையா செய்தியில் சொல்லிட்டு போகலாம். இருந்தாலும் குறைவாக காலம் இருக்கிறனால அடுத்த அணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். சீரழிக்கிறது அப்படிங்கிற தலைப்பில் பேசுவதற்காக நம்முடைய அன்பு தங்கை கலை புயல், வாங்க, கலை புயல் நேத்ரா அவர்களை அன்பு நல்லா கைதட்டுங்க. வாமா, மின்னலுங்கிற மாதிரி புயல் கொஞ்சம் பார்த்துக்கும்பா. ஊதுங்க. ஊது, இப்போ தான் புயல் வருது. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், சூப்பர், கனவு மெய்ப்பட வேண்டும், கைமசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்திலே உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், வானமெங்கும் தென்பட வேண்டும், உண்மை மட்டுமே நின்றிட வேண்டும் என்று கூறி செம்மொழியான தமிழ் மொழிக்கும் தன் மகனை தேர்காலில் விட்டு நீதி வழங்கிய மனநீதி சோழன் வழியில் வந்த நமது நடுவரவர்களுக்கும் மற்றும் எதிரணியில் அமர்ந்து கொண்டிருக்கும், அதாவது பொய்யையே உண்மையா சொல்றதுக்கு வந்திருக்காங்க, சீர் அமைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும், எங்க அணியில நல்ல உண்மையான கருத்தான செய்திகளை கூறி அமர்ந்திருக்க எங்க அணிக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் என் வணக்கங்கள். சூப்பர், என்ன பண்பாடு, என்ன அழகு. இப்போ இங்க நான் பேச இருக்க தலைப்பு பார்த்தீங்கன்னா ஃபோன் பெரிதும் சீர் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி பேச வந்திருக்குங்க. சொன்னாங்க எங்க மாமா வந்து காதல் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அது ஃபோன்னால தானே. என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரி, எங்க மாமா பாவங்க எங்க அத்தைகிட்ட மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சூப்பர் சூப்பர். அவர் ரொம்ப அனுபவப்பட்டாருங்க, அதனாலதான் இப்ப வந்து போன் சீரழிக்குது அப்படின்னு பேசுறதுக்கு வந்திருக்காரு. சூப்பர், சபாஸ் சபாஸ், இதான் நெத்தி அடிக்கிறது. அர்ரா 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 அர்ரா. சூப்பர். ஏன் அனுபவம், அடி சொம்பு ரொம்ப அடி வாங்கி. சொல்லுங்க. அப்புறம் சொல்லக்கூடாதுங்கல்ல, எங்க மாமா வந்து சும்மா இத்தனையும் பண்ணிட்டு வந்து. சரிம்மா, நீ சொன்னா சரியா தரு. அதாங்க. அப்புறம் 108க்கு சொன்னாங்க, கூப்பிட்டனையும் வந்து ஆம்புலன்ஸ் வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு. 108 கூப்பிடுற பேர் எத்தனை பேர் இருப்பாங்க, அதை வீடியோ எடுக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அதை சொல்லுங்க. ஒருத்தன் தான் 108க்கு போடுறான், மத்தம் போற வீடியோ எடுத்துட்டு இருக்கா, லைக் கொடுக்கறது. சூப்பர். அந்த வீடியோ எடுக்கிற நேரத்துல அவன் அடிப்பட்டவனை தூக்கி இருக்கலாங்கல்ல, தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போயிருக்கலாம் வீடியோ எடுக்கிற நேரத்துல. கரெக்ட். அதே மாதிரி 108 கூப்பிடுறாங்க, அது எதனால கூப்பிடுறாங்க, ஆக்சிடென்ட் நடக்கிறதுனால கூப்பிடுறாங்க. ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுங்க, ஹெல்மெட், தலைக்கவசம், உயிர் கவசம்னு சொல்றாங்க. அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன கேப் இருக்குன்னு சொல்லிட்டு அதுலயும் செல்போனை சொருகிட்டு போறாங்க. சூப்பர் சூப்பர். அது 1.4 மில்லியன் பேர் வந்து அந்த செல்போன் யூஸ் பண்ணிட்டு போய் ஆக்சிடென்ட்ல செத்தவங்க வந்து 1.4 மில்லியன் பேர் இருக்காங்க. சூப்பர் சூப்பர், அருமை அருமை. ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு சொன்னாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அம்ச்சி அப்ச்சி தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் நல்லா கம்மங்கூழ் கேப்பங்களின்னு சாப்பிட்டு எவ்வளோ நல்லா சத்தா இன்னும் உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. சத்தா சாப்பிட்டு இருக்காங்க.
இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு ஆர்டர் பண்ணி இப்போ நம்மளையே கெடுத்துக்கிறோங்க. இப்போ யாராவது நீ பாருங்க, இந்த வயசுலலாம் நம்ம உட்காந்துட்டு இருக்க முடியுமா? ஸ்விக்கி ஜொமேட்டோவில் சாப்பிட்டு ஒரே அடியாக போயிட வேண்டியதாங்க. அப்புறம் எங்கள் மாமா நவீன் வந்து ஒரு வாரத்திலே வந்து முடிச்சுட்டு போயிடுறாரு, வாதாடிட்டு போயிடுறாருன்னு சொன்னாங்க. எங்கள் மாமாவுக்கு அவ்வளோ அறிவு இருக்குதுங்க. ஒரே வார்த்தையில் ரஜினி மாதிரி ஜட்ஜ் உடனே கேட்டுக்குவாரு. அவர் வாதாடுறதுக்கு இல்லைங்க, அதனால ஒரு வாரத்திலே முடிச்சுட்டு போயிடுறாரு. சும்மாங்களா? ஃபோன் வந்துங்க, நான் கொரோனா மாதிரின்னு சொல்லுவேன். கொரோனா மாதிரி. ஏன்னா கொரோனா டைமில் தான் நம்ம வந்து எல்லாம் தனிமைப்படுத்திட்டு தனிமையாக இருந்தோம். இப்போ ஒரு வீட்டில் வந்து 5 ரூம் இருக்குதுன்னா 5 ரூமில் ஆளுக்கு ஒரு ஃபோனை கொண்டு போய் எல்லாம் எடுத்து உட்காந்துக்கிறாங்க. முதல்லலாம் சினிமா பார்க்கணுன்னா எல்லாரும் 10 ஊர் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டிவி சினிமா தேட்டர் வந்ததுங்க, அப்போது எல்லாம் சினிமா தேட்டர் போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் டிவி வந்ததுங்க, அப்போ குடும்பமெல்லாம் சேர்ந்து உட்காந்து பார்த்தாங்க. எப்போ ஃபோன் வந்ததோ அப்போ தான் ஒவ்வொருத்தரும் தனியாக போய் கையில் ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லதானம்மா, தொந்தரவுலாம் போதுமில்ல. முதல்ல வீட்டு வாசல் உட்காந்து ஊர்கதை பேசி குடும்பம் பிடி சண்டை போட்டுருப்பாங்க. இப்போ அவங்கவுங்க பொம்பளை வீட்டில் உட்காந்து செல்ஃபோனை பார்த்துட்டு அவங்கவுங்க நிம்மதியாக இருக்காங்க. குடும்பத்தில் யாரும் கூடி உட்காந்து பேசுறது இல்லைங்க. கூடி உட்காந்து பேசுறது சைக்கோ பேச. ஆமாம். உங்கள் வீட்லையுமா? என்னங்க? உங்கள் வீட்லையுமா? இல்லை, நாங்கள் பேசிட்டு இருக்கோம். சரி சரி. எங்கள் வீடு மட்டும் விதி விலக்கு. ஆமாம். சொல்லுமா. அப்புறம் காந்தியடி அன்னைக்கே சொன்னாருங்க, இந்த மாதிரி பெண் வந்து என்று இரவில் தனியாக 12 மணிக்கு ஒரு வீதியில் நடந்து போகிறாலோ அப்போதான் உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ பெண்கள் யாராவது பகலில் தனியாக நடந்து போக முடியுங்களா? ஏமா நைட்டு தானே பிரச்சனை சொன்னார், இப்போ அவர் பகலில் சொல்லவே இல்லையே. இப்போ யாராவது பகலில் நடந்து போக முடியுங்களா? பகல்லே நடந்து போக முடியல. இப்போ வந்து மரப்பாச்சி பொம்மைக்கே பார்த்தீங்கன்னா ஆடை போட்டு நல்லா அலங்காரம் பண்ணி பார்த்தது நம்ம தமிழ் சமுதாயம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காதல் பண்ணி அது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள ஆபாசமாக படம் எடுத்து அதையே போட்டு பிளாக்மெயில் பண்ணி அதில் செத்து போகிற பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அதில் பொள்ளாச்சியில் ஒரு நிகழ்வு நடந்தது, அது ஒரு எதிர்காட்டு. ஏங்க செல்ஃபோன் சரி, செல்ஃபோனில் எதுங்க கேமரா? அதான் கேட்குது பாப்பா. அந்த கேமரா ஒன்று இருக்கிறனால தான் இத்தனை பிரச்சனை வருது இல்லையா? இப்போ நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நடுவர்களே, ஏன்னா நீங்க பட்டன் ஃபோன் வச்சிருக்கீங்க. ஆமா சாமி, இதுதான் சாமி எங்களுக்கு. நீங்க உங்க ஃபோனுக்கு எத்தனை ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவீங்க? என்னமா இதுக்கா? 199 ரூபா மாசத்துக்கு. அவ்வளவுதான் பண்ணுவீங்க. அதுக்கே பேசுறதுக்கு ஆள் இல்ல. இப்போ பாருங்க, வீட்டுக்கு 4 ஃபோன் இருக்குங்க நடுவர்களே. எல்லாரும் ரீசார்ஜ் பண்ணணும்னா எத்தனை காசு செலவாருங்க, அதுக்கே தனியா சம்பாதிக்கணும் மாட்டேங்குது. இப்போ ரீசார்ஜ் வேலை வேற ஏத்திட்டாங்க, அது வேற ரெச் பண்ணிட்டாங்க, அது ஒரு கவலை. சரி, நீங்க உங்களுக்கு எப்படி சாப்பாடு ஊட்டியிருப்பாங்க? சாப்பாடு ஊட்டியிருப்பாங்க உங்க அம்மா? எங்கள் அம்மா அப்படியே படிக்க வச்சு ஆறாரோ ஆறீராரோ கண்ணே நீ தூங்கு அப்படின்னு எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா பாட்டு பாடிட்டு தான் தூங்க வைக்கும். சரி, எம்ஜிஆர் பாட்டு பாடு என்னைய அப்படி பாட்டு பாடியோ இல்லை நிலா சோற காமிச்சோ சோறு ஊட்டியிருப்பாங்க. ஆமாம். இப்போ இருக்கிற அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க? ஃபோனை காமிச்சு பாரு சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை காமிச்சு உட்காந்துக்கிறாங்க. அது என்ன ஒரு ஐசியா? குழந்தை கையில் ஃபோனை கொடுத்தா கம்முன்னு உட்காந்துட்டு ஒரு வண்டி சோத்தை போட்டு வாயில் அப்புதான் அந்த அம்மா. வேண்டிதான் முதல்ல ஒரு வாய் வீட்டுருக்கு, அந்த மூலையில் கூட்டிகிட்டு போய் இந்த மூலையில் கூட்டிகிட்டு போய் எண்ணெயை பார்த்துட்டு பாரு அந்த மாமாட்டை பிடிச்சி கொடுத்துருவேன். எண்ணெயை பார்த்துட்டு என்னப்பா கரடி பிடிச்சி கொடுத்த மாதிரி இந்த மாமாட்டை பிடிச்சி கொடுத்துருவேன். அது பயந்துட்டு தின்ற காலம் போய் செல்ஃபோனை கொடுத்தா வாயை மூடிட்டு ஒரு சட்டி சோறு திங்குது. அந்த அம்மாவுக்கு என்ன ஊட்டுறன்னு தெரியறதில்ல, அந்த குழந்தைக்கு என்ன சாப்பிட்றன்னு தெரியறது இல்லைங்க. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போனேங்க எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு. பெரியம்மாவும் பெரியப்பாவும் ஒரே சண்டைங்க. என்னடான்னு பார்த்தா பெரியம்மா வந்து நல்ல ருசியாக ரசம் வச்சு பெரியப்பாக்கு ஊற்றிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பெரியப்பாக்கு வந்து பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம பெரியப்பா ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? அப்போ வந்து பெரியப்பா திட்டிட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி என்ன ரசத்தை தண்ணி மாதிரி வச்சிருக்கிற அப்படின்ட்டுங்க. அப்புறம் பார்த்தா பக்கத்தில் இருக்கிற தண்ணி எடுத்து ஃபோனை பார்த்து ஊற்றி சாப்பிட்டு இருக்கிறாருங்க நம்ம பெரியப்பா. நிறைய உண்மையெல்லாம் வெளியே வருது. நான் சொன்னேங்க, பெரியப்பா நல்லா பாருங்க, நீங்கள் தான் ஃபோனை பார்த்துட்டு தண்ணி எடுத்து ஊற்றி சாப்பிட்டுக்கிறீங்க, நீங்கள் ஒழுங்காக ஃபோனை வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேங்க. அப்புறம் அவங்க அந்த வீட்டம்மா எப்படி ரசம் வச்சிருக்குன்னு பார்த்துக்கு. அவங்க நல்லா ருசியாக தான் வச்சுருந்தாங்க. நான் வேறு ஊற்றி குடிச்சு பார்த்துட்டு வந்தேங்க. ரசத்துக்கும் தண்ணிக்கும் எங்கள் வீட்டில் ரசம் வைக்குதுங்க, அது சொல்லிடுறேங்க. எங்கள் வீட்டில் ரசம் இருக்குது. உங்கள் ஊர்லலாம் தக்காளி ரசம், மிளகு ரசம், வேறு என்ன ரசம் வச்சுருக்கீங்க? புளி ரசம் வைப்பீங்க. எங்கள் வீட்டில் 5 விதமான ரசம் என் சம்சாரம் வைக்கிங்க.
ஆமாம் 5 விதமான ரசம். நேற்றுக்கு ரசம், முந்தானத்து ரசம், அதுக்கு முந்தின நாள் ரசம், போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வச்ச ரசம். 5 விதமான ரசம் என் சம்சாரம் வைக்கும். அதுக்கு இது பரவாயில்ல. இப்போ பாரதியார் அன்னைக்கே சொல்லியிருக்காரு, ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ யாருங்க ஓடி விளையாடுறா? எல்லாம் வந்து இப்போ வந்து பொம்மை, அப்போ சின்ன ஃபோன்லாம் வர்றதுக்கு முன்னாடி பொம்மையை வந்து மனுஷனாக நினச்சி அதைய வந்து விளையாண்டுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மனுஷனையே பொம்மையா ஆக்கி ஃபோனில் அட்ரா குத்துரா வெட்ரா அப்படின்னு தான். இப்போ பார்த்து எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஃப்ரீ ஃபயரு பப்ஜி அப்படி தான் விளையாண்டுருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஆமாம், நைட்டு 12 மணிக்கு வெட்ரா குத்துரா அப்படின்னா ஒருவேளை அவங்க அம்மாவுக்கு அப்புறம் சித்தப்பனுக்கு சண்டை வந்துருச்சாட்டு இருக்குது. ஏதோ வெட்ரா குத்துரான்னு பார்த்தா பக்கத்துக்கிறவங்களா பயந்தோடி வந்துருவாங்க. என்னம்மா அது பிரச்சனை? அதான் குத்துரா வெட்டுறான்னு ஒரே. ஏன் என்ன பிரச்சனை குத்துரா வெட்டுறாங்கிறா? அது கேமுங்க. விளையாட்டா? விளையாட்டு. ஓ, செல்போன் இல்லையா? செல்போன் இல்லைங்க. அது என்ன விளையாட்டு? அது 2 பேர் இல்லை, நிறைய பேர். பப்ஜி ஃப்ரீ ஃபயர்ன்ட்டுங்க. பப்ஜி கேள்விப்பட்டிருக்கு. இது என்ன பப்ஜி? அதெல்லாம் அப்படித்தாங்க புதுசாக வந்து. விளையாட்டு பேர் பப்ஜியா? விளையாட்டு பேர் பப்ஜிங்க. இன்னொன்று ஃப்ரீ ஃபயர். இப்போல்லாம் தடை பண்ணிட்டாங்கறாங்களா? இல்லைங்க, அது டூப்ளிகேட் வெர்ஷன் திருப்பி விட்டுட்டாங்க. அதுலேயும் டூப்ளிகேட் போட்டாங்க. பரவாயில்ல. இப்போ இருக்கிற பசங்களை கேட்டு பாருங்க. கில்லி, நொங்கு வண்டி, கிச்சு கிச்சு தாம்பலம், ஆடு புலி ஆட்டம், பச்சை குதிரை, இதுல ஏதாவது ஒண்ணு தெரியுங்களா? ஒன்றும் தெரியாது. இதுவே கேட்டிங்கன்னா சப்வேஸ், பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ வந்து வெளியே போய் விளையாடாம நம்மளுக்கு சூரியன்லேருந்து கிடைக்கிற விட்டமின் டி வந்து கிடைக்காம போயிடுச்சுங்க. அதனால நிறைய நோய் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா சூது விளையாடுறது. சூது விளையாடுறது அன்னைக்கே நம்ம ஃபோன் இல்லாதப்பவே இருந்ததுங்க. அப்போவே என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி சூது விளையாடுறதெல்லாம் தப்பு, போய் விளையாடாதீங்க, அவங்க சொத்தெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து அதனால அது பயந்துட்டு யாரும் வெளியே போகாம இருந்தாங்க. இப்போ நம்ம கைக்கே வந்துருச்சுங்களே, ஆன்லைன்லயே ரம்மி விளையாடுறாங்க. ஆன்லைன் சூது. சொத்தெல்லாம் போச்சு. 40 பேர் செத்து போயிட்டு தமிழ்நாடு. எல்லாத்துக்கும் தெரியாம எல்லாம் போயிருதுங்க பணம் எல்லாம். அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடிங்க என் ஃப்ரெண்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. என்னடா இப்படி இப்படின்னு ஆடிட்டு இப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் என்னடான்னு பார்த்தா காதுல ஏர்பாட்ஸ் மாட்டி இருக்கிறாங்க. என்னது? ஏர்பாட்ஸுங்க. அது வந்து ஃபோன்ல கனெக்ட் பண்ணி காதுல கேட்கறது. அது பேர் என்ன? ஏர்பாட்ஸ். ஏர்பட்ஸ். நம்ம ஏர் பஸ் கேள்விப்பட்டிருக்கிறோம், இப்போ ஏர் பட்ஸ் இப்போ தான் கேள்விப்படுறோம். பரவாயில்ல. நான் மாட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நினைக்கிறாங்க, என்னடா இந்த புள்ள நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்துச்சு, இன்னைக்குன்றா பைத்தியம் முடிச்சிருச்சாட்டக்குது, இப்படி ஆடிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால கூட நம்மளுக்கு ஆக்சிடென்ட்ல நடக்க வாய்ப்பு. கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர்லாம் சொல்றாங்க, பேக்கெட் வந்து இந்த பேக்கெட்ல ஃபோன் வைக்காதீங்க, இதய நோய் வரும். இந்த பேக்கெட்ல வைக்காதீங்க, கிட்னி சட்னியா போயிடும். அப்புறம் நரம்பு நோய் எல்லாம் வரும். அப்புறம் தோல் எல்லாம் சுருங்கி போகும். இந்த மாதிரி நிறைய நோய் வரும்னு சொல்றாங்க. அப்பயும் கேட்குறாங்களா? அப்பயும் யாரும் கேட்கறது இல்லை. எல்லாரும் வந்து இந்த மாதிரி நான் பண்ணுவேன், நான் ஃபோன் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருக்காங்க இன்னுமே. ஏங்க இத்தனைக்கு அப்புறம் நாம் திருந்தலான்னு என்ன பண்ணுறது? ஒரு சின்ன புள்ள வந்து நமக்கு இத்தனை புத்தி சொல்லணுமா? பாருங்க, இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அந்த ஃபோன்னால. பாருங்க கஷ்டப்பட்டது பாருங்க. இப்போ ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வருதுன்னு வைங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு கடிதம் எழுதி இந்த மாதிரி அனுப்புவாங்க என் சொந்தக்காரங்களுக்கு. வாங்க இந்த மாதிரி சண்டையாகி போச்சு அப்படின்னு சொல்லி. அவங்க அந்த லெட்டர் போய் அங்கே சேர்ந்து அதை படித்து அது வந்து அவங்க திருப்பி இங்கே வரதுக்குள்ளேயே அவங்களுக்கு சண்டையெல்லாம் சரியாயிரும். டெலிவரி போயிடுவாங்க. சரியாகி சந்தோஷமா இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னா, டே மச்சா சண்டை ஆயிடுச்சுடா அப்படின்னா போதும், அவங்களே வந்து டைவர்ஸ் வாங்க வரைக்கும் போன வைக்கிறதுக்குள்ள அறுவாலை தூக்கிட்டு ஒடியாந்துறான். ஆமாம், இந்த அது பாப்பா சொன்ன அருமையான தகவலுங்க. அன்றைக்கெல்லாம் தபால் போடணும். ராமச்சானவர்கள் இந்த மாதிரி நீங்கள் புளியம்பட்டி இழுக்கிறீங்க, உங்கள் மச்சான் என்னை போட்டு சாவடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அவர் ஒன்று மெல்லுக்கு பகல் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வர, நைட் ஷிஃப்ட் வந்து காலையில் நான் மச்சானை சமாதானப்படுத்திக்குவேன். அவர் கடிதம் எழுதி இங்கே வரக்குள்ளே இவருக்கு 3 குழந்தையாக இருக்கும். பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ ஃபோன் பண்ணி போன வைக்கிறதுக்குள்ளே அறுவாலை தூக்கி பைக்கில் வச்சுட்டு நீங்கள் வந்து நடுமண்டில் நச்சுன்னு போட்டுற, குடும்ப நாசமாக போயிட்டு இவன் ஜெயிலுக்கு போயிடுறான். இப்படி தான் நடக்குது குடும்பம். சரிம்மா, சூப்பர்மா. இப்போ உங்களுக்கு ரயில் ஸ்நேகம்னு என்னன்னு தெரியுமாங்க? ரயில் ஸ்நேகம். ரயில் ஸ்நேகம். ஆமாம், ரயிலில் போனால் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு வருது. அதாங்க. அப்போ ஃபோன் இல்லாதப்போலாம் ரயிலில் போகிறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பேசிட்டு அவனை நண்பனாக பிடிச்சி வச்சுக்குவீங்க. கண்டிப்பாக. அப்போ உங்களுக்கு நீங்கள் ஊர் போகிற வரைக்கும் அவங்க கதையை சொல்ல, நீங்கள் உங்கள் கதையை சொல்ல, நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். நல்லா பேசிட்டே போகலாம், புது நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்ல அனுபவம் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏறினதுக்கப்புறம் ப்ளக் பாயிண்ட் எங்கே இருக்குது,
போட்டு சார்ஜ் போட்டு நல்லா நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்த்துட்டு போகிறாங்க. போய் இறங்கும்போது நான் 2 படம் முடிச்சிட்டேன், 3 படம் பார்த்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுங்க பெருமையாக. ஆமாம், இப்படி தான் ஒரு ட்ரெயின் ஏறும்போது ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து என்னை சேலம் வந்தோன்னே இறக்கி விடுங்க அப்படின்னாரு. மெட்ராஸ் கிளம்பி போயிட்டு இருந்த நைட்டு சேரன் எக்ஸ்பிரஸில் சேரனில் ஏறும்போது சேலத்தில் இறக்கி விடுங்கன்னாரு. நான் போனதுக்கப்புறம் அப்படியே நானும் தூங்கிட்டு அவரும் தூங்கிவிட்டேன். இது இப்போ ஜோலார்பேட்டை போனது அவர் இறங்கி என்னை பிடிச்சி கண்டபடி சத்தம் போட்டார். ஏண்டா நான் உன்னை சேலத்தில் தான் இறக்கி விட சொன்னேன், பைத்தியக்காரனாட்டு உன்னை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நான் போய் சேலத்தில் இறக்கி விட சொன்னேன், நீ பாட்டுக்கு ஏமாத்திட்டு நான் எப்போ சேலத்துக்கு போகணுன்னு அந்த ஆள் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா. எனக்கு பயங்கரமான டென்ஷனு. என்னடா கோபத்தில் பேசுகிறேன், எனக்கு சிரிப்பு வருது, எனக்கு ஒரு மாதிரி மண்டை காய்ச்சி போச்சு. அப்புறம் அடிச்சு என்னடா நான் இத்தனை பேசுகிறேன், ஒரு வெங்காயம் எல்லாம் இனிமேட்டுக்கு என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு உங்களை பார்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் யாரையோ சேலத்தில் இறக்கி விட்டேன், யாரை இறக்கி விட்டேன்னு தெரியல, அப்போ உங்களை இறக்கி விட்டு அந்த மாதிரி இது நடக்குது. சரி சரி. எனவே படிப்பு பாதியில் போனது, பணம் பறிப்போனது, நேரம் வீணாய் போனது, மனம் கெட்டு போனது, மானம் காற்றில் போனது, இவை அனைத்தும் இந்த செல்போனால் ஆனது என கூறி செல்போன் பெரிதும் சீரழிக்கிறது 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 என கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சூப்பர் சூப்பர், நல்லா கைதுங்க, அருமை அருமை. நெத்தியடி தான், நெத்தி அடித்து தூள் கிளப்பி சுற்றி போடுங்க. நாளைக்கு நெத்தி அடிக்கு காலையில் அவங்க அம்மா உட்காந்துருந்தீங்கன்னா காலையில் சுற்றி போடுங்க, பிள்ளைக்கு எல்லாம் கண்ணுப்பட்டு போயிடும். அடுத்த வாரம் கெடா வெட்டுக்கு நானும் வந்துடுறேன். இல்லை எல்லாம் ஒரு திருஷ்டி தான், கெடா வெட்டணுங்கிறதே இல்லை, கோழி கூட வெட்டலாம். ஆமாம், தப்பு இல்லை. இப்போ அடுத்தது நம்ம டீச்சர். ஏன்னா ஒரு சின்ன பிள்ளைக்கு பதில் சொல்லணும்னா டீச்சர் வந்தால் தான் சரியாது. 2 அடி அடிச்சு சொன்னாலும் சொல்லலாம், அடித்தாதீங்கம்மா சின்ன பிள்ளை. நம்முடைய சுகுணா லலித்குமார் எம்எஸ்சி பிஎட் ஆசிரியை, இந்த மண்ணிலே பிறந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற அற்புதமான தங்கை. நம்முடைய சீரமைக்குது தானம்மா, சீரமைக்குது. பார்த்தாவே தெரியுது, நல்ல பண்பாடா அமைதியா. ஆரம்பிங்க. மின்னல் போல் ஜெயிக்கும் எங்கள் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நடுவர் ஐயா அவர்களுக்கும் செல்போன் நல்லதுதான் என்ற உண்மையை தெரிந்து கொண்டு அதை வைத்திருக்கும் சபையோர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். பாரதி சொன்ன காசிநாதர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் என்று சொன்ன பாரதியின் கனவு இந்த செல்போன். சில வருடங்களுக்கு முன்னாடி தஞ்சாவூரை சேர்ந்த மித்ரா என்னும் குழந்தை தசைவினா திசை நோயால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த மருந்து இங்கெங்கேயும் கிடைக்கல, சுவிட்சர்லாந்துலேருந்து வரணும். அந்த மருந்தின் விலை மற்றும் 16 கோடி ரூபாய், வரி ஒரு 6 கோடி ரூபாய், மொத்தமானது 22 கோடி ரூபாய் ஆகுது. அந்த மருந்தை அவங்க வாங்கணும்னா அங்கிருந்து தான் வாங்கணும். பெற்றோர்னால், அவங்க குழந்தையின் பெற்றோர்னால் சமாளிக்க முடியல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செல்ஃபோன் மூலிமா ஒரு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அந்த பதிவு வைரலாகி மத்திய அரசின் பார்வைக்கு போய் மத்திய அரசு 6 கோடி ரூபாயான வரியை ரத்து செஞ்சுருக்காங்க. வரியை ரத்து செஞ்சு 20 நாட்களில் மொத்த நிதியான 16 கோடி ரூபாயையும் திரட்டப்பட்டு அந்த குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் செலுத்தி அந்த குழந்தையை காப்பாற்றப்பட்டிருக்கு. இது ஒரு செல்போன் மூலிமா நடந்திருக்குங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. 2029ஆம் ஆண்டு இஸ்ரோவால் அனுப்பப்பட்ட சந்திராயன் 2 அதோட விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்கறதுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி செயல் இழந்துருச்சு. அது என்ன ஆச்சுன்னு சொல்லி யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. நாசாவும் சேர்ந்து உதவி பண்ணுறோன்னு கூட வராங்க, ஆனால் கண்டுபிடிக்க முடியல. நாசா அதோட ட்விட்டர் கணக்கில் ஒரு பதிவு செய்கிறாங்க. லேண்டர் விழுந்ததுக்கு அப்புறமும் விழுகிறதுக்கு முன்னாடி இருக்கிற புகைப்படங்களை வெளியிடுறாங்க. ஒரு சில நாட்களுக்கு அதை ஒன்றும் ரெஸ்பான்ஸ் வரல. 3 மாதம் கழித்து அதே நாசாவோட ட்விட்டர் கணக்கிலிருந்து ஒரு பதிவு வருது, கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கண்டுபிடிச்சது நாசாவும் இல்லை, இஸ்ரோவும் இல்லை, இந்தியாவை சேர்ந்த சண்முக சுப்பிரமணியம் என்கிற இன்ஜினியரிங் படித்த இளைஞர் தான். அந்த நாசா விஞ்ஞானியையும் இந்தியாவை சேர்ந்த இளைஞரையும் இணைத்தது செல்போன் என்ற கருவிக்குள் இருக்கும் சமூக வலைத்தளம் தானே. 1930இல் இனி வரும் எதிர்காலத்தில் ஒவ்வொரு சட்டை பையிலும் ஒரு தந்தை கருவி இருக்கும் என்று சொன்ன தந்தை பெரியாரின் எதிர்கால நோக்கு இல்லை இந்த செல்ஃபோனு. நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒன்று கேட்குறேன்.
இப்போ வர புக்கில் எல்லாம் ஸ்கேனர் கோடு வச்சுருக்காங்க தெரியுங்களா? என்னம்மா? ஸ்கேனர் கோடு, கியூஆர் கோடு. ஸ்கேனர் கோடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ வர புக்லேயே இருக்குங்க. கவர்மெண்ட் புக்லையெல்லாம் ஒவ்வொரு சாப்டருக்கு பக்கத்துலேயும் கியூஆர் கோடு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்கேன் வந்து இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியலினாலும் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற இதில் அந்த கியூஆர் கோடை ஃபோனில் ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த குழந்தை வந்து வீட்டில் இருந்தே அதை வந்து வீடியோ ஃபார்மேட்டில் படிச்சுக்கலாம். அது குழந்தைக்கு எவ்வளோ பெரிய உதவியாக இருக்குது அந்த இடத்துல. வயநாட்டில் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு நிலச்சரிவு நடந்துச்சு. அந்த நிலச்சரிவினால் நிறையா பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, நிறைய பேர் உயிர் இறந்துருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் துணிமணி இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. இது வாட்ஸ்அப் நிறையா பேர் ஊர்லேருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரிசி பருப்பு ஆடை துணிமணி எல்லாற்றையும் பெற்று இணைந்து எல்லாரும் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தராக கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதுங்கிறது வந்து சாத்தியமில்லை. ஒவ்வொரு ஊராக இணைந்து அதை வந்து அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து நிறையா பேர் அவங்கள மீட்டெடுத்து அவங்களுக்கு உதவியாக இருந்திருக்கு அந்த இடத்துல. கண்டிப்பாக நல்லா கைதட்டுங்க. அருமையான செய்தி. வயநாட்டில் நடந்த அந்த மிகப்பெரிய கோர விபத்துகளில் 1000க்கும் மேற்பட்டவர் செத்து போனாங்க. அதுக்கு நம்ம திருப்பூர்லேருந்து பெரிய தொழிலதிபர்கள் பனியன் அதிபர்கள்லாம் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து உதவி செய்தார்கள். இந்த செல்ஃபோன் ஒன்று இல்லைன்னு அதெல்லாம் தெரியாமல் போயிருக்குங்க. சொல்லுங்கள். எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் உதவி செஞ்சுருக்கியாங்கய்யா வயநாட்டில் சம்பவத்துக்கு. குவைத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சில வருடங்களுக்கு முன்னாடி சென்னையை சேர்ந்த ஜே புவனா என்கிற பெண்மணி நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க கஷ்டம், வீட்டில் கஷ்டம். சரி குவைத்தில் வந்து சமையல் வேலைக்காக கூப்பிடுறாங்க. சரி சமையல் வேலை தானே நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 3 பேர்த்துக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னா பாஸ்போர்ட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. வாங்கி வச்சுட்டு வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா 20 பேர்த்துக்கு மேலே வேலை செய்கிறாங்க. காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு வரைக்கும் அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்களால முடியறதில்ல. கொடுக்குறேன்னு சொன்ன சம்பளத்தை கூட பாதி கூட கொடுக்கல அந்த இடத்துல. அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துருக்குறாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து செல்ஃபோன் வந்து அவங்கக்கிட்ட கொடுக்காம மறைச்சி வச்சுருக்காங்க. இந்த கஷ்டத்தை எல்லாம் அவங்க வந்து வீடியோவாக எடுத்து அவங்க கணவர்கிட்ட அனுப்பி அவங்க கணவர் வந்து சிஎம் பார்வைக்கு அந்த வீடியோவை கொண்டு போயிருக்காங்க. சிஎம் வந்து அது குவைத் தமிழ் சங்கத்தில் பேசி அந்த பெண்மணியை குவைத்திலேருந்து மீட்டெடுத்து சென்னை கொண்டு வந்திருக்காங்க. இது எவ்வளோ ஒரு பெண்மணி அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்த பெண்மணியை சென்னைக்கு மீட்டெடுத்துருக்கு வந்து இந்த செல்ஃபோன் மூலியமாக தானே நடந்துச்சு. ரொம்ப சூப்பர் அருமையாக. இது மாதிரி இப்போ வெளிநாட்டில் வாழ்கிற ஏழை மக்கள் இங்கே இருந்த போது அங்கேருந்து ரிலீஸ் ஆக முடியாமல் கஷ்டப்படுறது செல்ஃபோன் மூலமாக மீட்டெடுத்துருக்குறாங்க. நல்ல செய்திமா. பரவாயில்ல. செல்போன் மொத்தத்தில் பயணிகளின் திசை காட்டி, காவலர்களின் வழிகாட்டி, இல்லத்தரசிகளின் நண்பன், இளம்பெண்களின் பாதுகாவலன், படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வயதானவர்களுக்கு பொழுதுபோக்கு, உலக பொருளாதாரத்தின் சந்தை, தகவல் தொழில்நுட்பத்தின் தந்தை. இந்த நூற்றாண்டின் வளர்ச்சி செல்போன் நமக்கு பெரிதும் சீரமைக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். டீச்சர் சுருக்கமாக பேசி விளக்கமாக பேசி எல்லாத்தையும் மனம் கவர வைத்த சகோதரிக்கு நன்றி. அவங்களுக்கு எதிராக அவங்க